தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உச்சியில் மகுடமென்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள்கிம்புரிவயங்க மெச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கட்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேங்கட பெருமானுடைய கருணையினாலும் அடியார் பெருமக்களுடைய ஆதரவினாலும் இந்த தலத்திலே சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை என்கின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக சிவஞானத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் ஞானமையா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செவ்வனே நடைபெறுவதற்காக உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தம்பி செல்வ அவரு என்னுடைய நண்பருடைய மகன். அந்த வந்த பிறகுதான் தெரிஞ்சது. செல்வ கணேஷ் அவருக்கும் என்ன உதவி என்பது இந்த காலத்தில் கைத்தொண்டு செய்வதற்கு ரொம்ப கைத்தொண்டு செய்வதற்கு ஆளை இல்லைன்றது ரொம்ப சங்கடம். இருந்தாலும் கைத்தொண்டு செய்வதற்கு பெருமான் யாரையாவது கொண்டாந்து விடுவாரோ அந்த வகையிலே பெருமான் இவரை கடவுள் கொடுத்துருக்காருன்னு நம்ம நினைக்கணும். திருவாசகத்தில் ஒரு இடத்துல திருவாசகத்திலே இங்கே ஒரு திருமுறை தொடரு, நான் உனக்கு சிறப்பான செயல்பாடுகள் தான் செய்கிறேன், உன் மேலே என்னோட பக்தி குறைபாடு இல்லை, எனக்கு நீ திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்க வர்றவர் நான் என்ன செய்கிறேன்றதை பற்றி அவர் மற்றபடி சொல்ல, நான் பாடுறேன் ஆடுறேன் உங்களுக்கு தொண்டு செய்கிறான்ல, கைத்தொண்டு செய்யும் கடப்பாடு உடையேன்ற இந்த கைத்தொண்டு என்பதற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது. அந்த காலத்திலே கைத்தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருந்ததோ இல்லையோ, இந்த காலத்தில் கைத்தொண்டு செய்யறதுக்கு ஆளுங்க இல்லை. அந்த வகையிலே கைத்தொண்டு செய்து கொண்டு இருக்கின்ற அவரை நம்ம நினைக்க வேண்டும். அந்த வகையிலே இருந்து உறுதுணையாக இருந்து அடியார் பெருமக்களுடைய ஆதரவு வேண்டும். அவர் இல்லைன்னாக்கா, உங்களுடைய ஆதரவு இல்லை என்றால் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த கடினமான ஒரு காலகட்டத்திலும், இந்த சிக்கல் நிறைந்த ஒரு காலகட்டத்திலும் எப்படியாவது செய்திகளை, ஞான செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அதுக்கு எடுத்த ஞான செய்திகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் எதை பிடிச்சாருன்னாக்கா, முதல்ல எடுத்த உடனே திருமந்திரத்தை பிடிச்சார். ஏன்னா அதுதான் ஞான சோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே. ஞானம் வர வேண்டும் என்றால் சாத்திரம் அடிப்படை. இந்த தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் இருக்கிற நூலை பிடிச்சார். அதுக்கப்புறம் யோசனை பண்ணார், இங்கே காஞ்சிபுரத்தில் எல்லா புலவர்களையும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல காரணத்தினாலும் சிறிதாக திருமுறைகளில் நுழைந்து மிக அருமையாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்பொழுது சாத்திரம் சற்று கொஞ்சம் நிற்கிறது, கொஞ்சம் பிரேக் ஆகிருக்குது. தோத்திரங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது. காரணம், தோத்திரங்கள் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது. 19,000 பாட்டு இருக்கு இல்லையா 12 திருமுறைகளில். அதில் 3000 போதான் அதாவது நம்முடைய திருமந்திரம். ஆகையினால அப்படி இப்படி பேலன்ஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையிலே அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, இன்றைய தினம் நாம் பரணதேவ நாயனார் இயற்றிய 9 அதாவது
11ஆம் திருமுறையிலே பல நூல்கள் இருக்கின்றது. சிற்றிலக்கியங்களுடைய சுரங்கம் என்று சொல்லுவார்கள். அதில் பரணதேவ நாயனாருடைய இது எனக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 76 பாடல்கள் நாம் இதுவரைக்கும் நிறைவு செய்திருக்கிறோம். 77வது பாடல் இன்றைக்கு நம்ம தொடங்கணும். 77வது பாடல் ஈயும் பொருளே என்று துமக்கின்றது. இந்த பாடல்ல இறைவனுடைய திருவடியை வணங்குவதனால என்ன பலன் கிடைக்கிறது, இறைவனுடைய திருவடியை வணங்க வேண்டும், இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்கு எவ்வளவோ வேலை இருக்குதே. இதே பரணதேவநாயனார் பல விஷயங்களை சொல்லி வராரு, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் வணங்கலான்னுட்டு. இதுக்கு பின்னால் வர பாடல்களும் இருக்க போது. ஆனால் பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் பெருமானுடைய திருவருளை பெறுவது சுலபமான ஒரு வழி இருக்குதுன்னு சொல்றார் இந்த பாடல்ல. இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு ஐயா அவர்கள் அந்த வழியில தான் சென்று கொண்டு இருக்கிறார். இப்பொழுது அதில் தான் அவர் இருந்துட்டு இருக்கார். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். 2 ஆண்டுகள் அவர் கூட இருந்ததுனால அவருடைய ஒரு எண்ணத்தை இந்த பாடலை முடிஞ்ச பிறகு அந்த எண்ணம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த பாடலை படிக்கலாம். ஈயும் பொருளே எமக்கு சிவலோகம் ஈயும் பொருளே இடுகாட்டில் ஈயும் படநாகம் பூணும் பரலோகீர் எண்ணீர் படநாகம் பூணும் படி. ஒரே சொல்லு மீண்டும் மீண்டும் வருது. கொஞ்சம் பொருளை கொஞ்சம் போட்டிங்கன்னா சரியா போடும். ரொம்ப சுலபமான செய்தி தான். நான் முதல்ல அந்த ஒரு சொற்களுக்கு பொருள் சொல்லிட்டு பொழிப்புரையா அப்படியே சொல்லுவேன். இந்த ஈயும் பொருள் என்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஈயும் பொருளே என்கின்ற பொருள் ஒருவருக்கு வரியார்களுக்குன்னு அர்த்தாங்க. ஈயும் பொருள் என்பது எவருக்கு அந்த தேவை ஏற்படுகிறதோ அவருக்கு. ஈகை என்பதற்கு கொடுக்க வேண்டியது தான், எல்லாரும் கொடுக்கணும். இப்போ எல்லாம் இலவசமாக எல்லாம் கொடுக்குறாங்களே நம்ம நாட்டில், அது ஈயும் பொருள் என்று கொள்வதற்கு இல்லை. ஆனால் வள்ளுவர் அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறாரு. ஈகைன்னா என்னன்றதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்கிறார். வரியார்க்கு ஒன்று ஈவதிய ஈகை. எவர் ஒருவர் எந்த ஒரு பொருள் இல்லாமல் அவதியிலே இருந்து அவர் வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கு வருந்துகின்றார்களோ அதுதான் ஈகை. இதே ஈகையை நம்ம இன்னும் கொஞ்சம் மேல சித்தாந்த லெவல்ல போனா, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவனை பற்றி உணர்ந்து, தன்னை உணர்ந்து, தன் தலைவனை உணர்ந்து, அந்த தலைவனை அடைய வேண்டியதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம் என்பதை உணர்ந்து அதற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களே அவர்களும் வறியவர்கள். இந்த வறியவர்களுக்கு 2 விதமா பொருள் கொள்ளலாம். உலகியல் வறியவர்கள், அருளியல் வறியவர்கள். உலகியல் வறியவர்கள் என்று சொல்லுவது உணவுக்காகவும் இடம், அதாவது உலகியல் என்று சொல்லுகிற போது 3 வைத்துக் கொள்ளலாம். உணவு, உடை, உறைவிடம், இவை மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியம். இதிலே வறுமையிலே இருக்கின்றவர்களுக்கு, உண்மையிலே இருப்பவர்களுக்கு ஈவது என்பது ஒரு ஈகை. இது உலகியல். இதே அறிவியல் அருளியல் ஈகை என்று சொல்வதற்கு பக்குவப்பட்ட உயிர்களுக்கு ஈய வேண்டும். இந்த ஈகையை பொருள் இருக்கின்றவர்கள் அத்தனை பேர் செய்யலாம். உலகியல் ஈகையை எல்லாரும் செய்யலாம். அருளியல் ஈகையை செய்வதற்கு பெருமானுடைய திருவருள் வேண்டும். பெருமான் திருவருள் நோக்கினாலே யாராவது தக்க ஆன்மாக்களை அனுப்பி செய்வான். அந்த ஆன்மாக்கள் மூலமாக அது செய்கிற போதுதான் அது வரும். இல்லை என்றால் அந்த அருளியல் செயல்பாடு முற்றுப்பெறாது. அந்த அருளியலுக்கு வறியவர் யாரு? பெருமானுடைய திருவடியே தஞ்சம் என்று அடைய வேண்டும் என்பதற்காக உணர்ந்து பக்குவப்பட்டு இருக்கின்ற ஆன்மாக்கள். இந்த பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கு எதுவுமே எவ்வளவு சொன்னாலும் முடியாது. அதனால்தான் அலமறுதல் கண்ணுற்று பெருமான் அருள்வார் என்பது கந்தர் கலிவேன்பன் அடிக்கடி சொல்லிட்டு பயன்படுத்துகிற வார்த்தை. இன்னும் நம்ம சூத்திரத்தில் 8வது சூத்திரத்தில் உயிரினுடைய பக்குவ நிலைமை அறிந்து
மானுட சட்டை தாங்கி பெருமான் வருவார் என்பது 8ஆம் சூத்திரம் சொல்லுது. ஆக பெருமான் வர வேண்டும், இது அந்த வறியவருக்கு பெருமான் கொடுக்குவது ஒன்று. இதற்கு பிறகு இப்போ சிறிதாக கொஞ்சம் அதிலேயே கீழே வந்து குருநாதர் மூலமாக வருவார். சிவபோகசார ஆசிரியருக்கு குருநாதர் மூலமாக. இது வறியவர்களுக்கு, இந்த வறியவர் என்பது 2 விஷயத்தை நான் சொன்ன விளக்கமா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரியலாம், யாருக்கு புரிய போகுது? இந்த 2 வறுமையும் தீர்க்கத்துக்கு ஒரு முயற்சி செய்கிறார். இல்லைன்னு யாராவது கஷ்டப்பட்டு பேசியிருந்தாங்கன்னா அவங்கள தேடி போய் உதவி செய்வார், வழி நடுக்க வெளியில் இருக்கிற இடத்துல. அதே போல அருளியலையும் பார்க்கிற போது ஞான நூல்களை கற்பிப்பதற்காக முயற்சி செய்து இருக்கிறார். ஆக இறைவனுடைய திருவுருள் எவ்வாறு வேலை செய்யணும் இங்கே வந்து நாம், அதனால தான் இந்த பாட்டில் வரும்போதே இவருடைய செய்திகள் நமக்கு தெரியுது. ஆக ஈயும் பொருள், உலகிலே தேவைக்கு எவர் ஏங்கி தவிக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கின்ற பொருள் ஈயும் பொருள். இப்போ புரிஞ்சு போச்சு, வறியவர்களுக்கு கொடுக்கிற பொருள். இந்த வறியவர் என்பது நான் 2 விதமாக பொருள் சொல்லிட்டேன். வறியவர்களுக்கு கொடுக்கின்ற பொருள் எமக்கு யார் அந்த பொருளை மற்றவர்களுக்கு ஈகின்றார்களோ கொடுக்கின்றார்களோ சிவலோகம் ஈயும் பொருள். அருமையான ஸ்டேட்மெண்ட். வறியவர்களுக்கு நான் எவர்களுக்கெல்லாம் பொருள் ஒன்றை ஈகை செய்கின்றோனோ கொடுக்கின்றேனோ அதுதான் எனக்கு சிவலோகத்தை கொடுக்கின்ற பொருள்னாரு. இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம், இப்போ ஐயா கூப்பிட்டாரு பேசுகிறோம். சில நேரங்களிலே எங்கேயாவது பேசுறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிக்கணும், நம்ம இவ்வளோ படிச்சுட்டு இருக்கிறோமே எங்கேயாவது ஒரு இடத்துல இது செலவு பண்ணி கொடுத்துடணும் சொல்லணுன்றது வாங்க போய் சேரணும் அப்படின்னு தேடி பிடிச்சி, அதுக்காக நான் 2-3 விஷயத்தை வச்சுக்கிட்டேன். பெரிய புராணத்துக்கு ஒரு இடத்துல தொடர் சொற்பொழி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சோமவாரத்தில் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். எதுனாக்கா சிறிதாக அருளியலையும் சொல்லிக்கிட்டே போனோம். ஒரு பொருளியலையே கொண்டு போகாத உலகத்திலே பொருளியலில் இருந்து அருளியலுக்கு வருவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும்னால அருமையாக செருமையாக சொல்ல பாருங்க, பிறருக்கு எவர் ஒருவர் கொடுக்கின்றார்களோ அதுதான் அவருக்கு என்ன ஆகுமா, சிவலோகம் ஈயும் பொருள். ஆக இப்படி படிங்க, இத எமக்கு சிவலோகம் ஈயும் பொருளே. எனக்கு சிவலோகத்தை எந்த பொருள் கொடுக்கும் தெரியுமா, அது நான் வறியவர்களுக்கு பொறுக்கின்ற பொருள்தான். அப்ப ஈயும் பொருளே எமக்கு சிவலோகம் ஈடும் பொருள். அதுக்கப்புறம் வாங்க இடுகாடு. இடுகாடு நல்லா தெரியும், கடைசியில போய் சேர்ற இடம் இடுகாட்டிலே. இப்போ சிவலோகம் சேர்க்கும் பொருள்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, அந்த மற்றவர்களுக்கு வரியாருக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும்னு சொல்றாரு. வரியாருக்கு கொடுத்து நான் இவ்வளவு தானம் பண்ணிக்கிறேன், இதை பண்ணிடுறேன், அதை இத்தனி அன்னதானம் பண்ணிக்கிறேன், இவ்வளவு போட்டுருக்கேன், இவ்வளோ அடியார் கொடுத்துருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா. கொடுத்தது சொல்லிட்டு இருக்காரு, அதோட கூட சிவசிந்தனையோடு இருன்னு பின்னால வந்து சொல்றாரு. ஈயும் பொருளே எமக்கு சிவலோகம் ஈயும் பொருள். இடுகாட்டில் என்பது, இந்த இடுகாடு என்பது இறுதி நேரத்திலே சொல்லிட்டு பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இடுகாடு. அந்த இடுகாட்டில் என்றால் உடலை சென்று கிடத்துகின்ற இடம். இந்த மானுட உடலை சென்று செலுத்துகின்ற இடம் இடுகாட்டில். ஈயும் என்பது அங்கே ஈ என்பது வண்டுகளை குறிக்கின்றது. ஈ என்று சத்தம் ஒலித்து கொண்டிருக்கின்ற இடுகாடு. நீங்க தனியா இருக்கிற இடத்துல போனீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சத்தம் வரும், அதை அனுபவிச்சு தெரியும். யாரும் இல்லாத இடங்களிலே அப்பெல்லாம் இடுகாட்டுகளிலே வந்து அந்த அரச மரம் ஆலமரம் இருக்கும், ஆலமரம் தான் இருக்கும், ஒரு குளம் இருக்கும். அந்த இறங்கில அதில் இருந்து அந்த வண்டுகள் ஒரு சத்தம் போட்டுருக்கும். ஆக இந்த ஈயும் என்பதை இப்படி பொருள் கொள்ளலாம். ஈ என்பது வண்டுகள், என்கின்றது வண்டுகளுடைய என்கின்ற ஊங்காரம். ஆக ஈ இடுகாடு. ஆக இடுகாட்டுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு, வண்டுகள் நீங்காமல் இடுகாட்டிலே. அங்க ஒருத்தர் என்ன பண்றாராம், ஆடின்னு இருக்காரு. அவர் ஆடினவர் யாருன்னா படனாகும் பூணும் பரலோகீர். இந்த படநாகம் பூணும் பரயோகர் என்றால் படத்தை உடையதாக இருக்கின்ற நாகத்தை
ஆபரணமாக அணிந்திருக்கின்ற நாகாபரணம். சிவபெருமானுக்கு அருமையான ஒரு பேரு நாக ஆபரணம். ஆக படனாகும் பூணும் பரலோகீர் என்று பெருமானை துதி செய்யுங்கள். சுதி செய்யவில்லை என்றால் படனாகும் பூணும் படி சொல்றார் பாருங்க. ஈகை என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணம். இந்த நல்ல குணத்தை எவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் வரும். அந்த நல்ல எண்ணம் அப்போ கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணணும்னாக்கா பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக பெருமானை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் பரலோகா 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 மேலானவனே மேலானவனேன்னு சொல்லிட்டு இருக்கணும். இல்லை என்றால் ஏன் சொல்லணும்னு கேட்குறாரு. எண்ணீர் படநாகம் பூணும்படின்னு அந்த கடைசி வரி இருக்குது பாருங்க. பட நாகம் பூணும்படி. இந்த பட நாகம் பூணும்படி என்ற சொல்ல இப்படி பிரிச்சுக்கணும். பட இந்த உலகிலே இந்த உடலானது அழிந்துவிட. பட என்றால் செத்துவிட்ட பிறகு அழகா சொல்லலாம். நாம திருமுறைகளும் சித்தாந்தத்தையும் படிச்சுட்டு இருக்கிற போது செத்துவிட்ட பிறகுன்னு வார்த்தை சொல்லக்கூடாது. உலகிலே இந்த உயிரானது உடலை விட்டு நீங்குகின்ற வரைக்கும், இந்த உயிர் உடலை விட்டு நீங்கிற இடம்ன்ற போது படுதல்னு பேரு. அப்ப படுதல் என்பது எதற்கு என்றால் உயிருக்கு அல்ல, இந்த உடலுக்கு தான் படுதல். அங்க எங்க போய் படும் என்றால் சுடுகாட்டில போய் சேர்ந்துடும். ஆக பட இந்த உடலானது உயிரை விட்டு பிரிய நாகம் பூணும்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. நாகம் என்பது இந்த நாகம் என்று மேல இருக்கிற படநாகம் என்பது படத்தை உடைய பாம்பு நாகம். இது கீழே இருக்கிற பட நாகம் என்பது பட்டுவிட்ட பிறகு நாகம் என்ற சொல்லுக்கு தேவலோகத்துக்கு நாகர் உலகு. தேவலோகம் இருக்கிறது, அதற்கு இந்த கீழே இருக்கிற நாகலோகம்ன்றது இல்லை, நாகர் உலகு என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்குது. தேவலோகத்துக்கு பேரு. தேவலோகம் என்றால் புண்ணிய போகத்தை அனுபவிக்கின்ற பகுதிக்கு நாகர். புண்ணிய போகத்தை அனுபவிக்கின்றவர்கள். அந்த புண்ணிய போகத்தை அனுபவிக்கும்படியாக இறந்துவிட்ட பிறகு புண்ணிய போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவருளை நாம் அடைய வேண்டும். அந்த திருவருளை அடைவதற்காக முதல்ல கையில செல்வம் இருந்தால் அதை வறியவருக்கு ஒன்று கொடுங்கள். உங்களிடத்திலே பொருள் செல்வம் இருந்தால் வறியவருக்கு கொடுங்கள். அருள் செல்வம் இருந்தால் அதற்காக ஏங்கி தவிக்கின்ற பக்குவிகளுக்கு கொடுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப ஞாபகம் இருக்கணுங்க. பக்குவிகளுக்கு கொடுங்கள். இன்னைக்கு பக்குவிகளுக்கு இல்லாமல் எப்படியோ கொடுத்துட்டு என்னென்னமோ நடந்துன்றது நம்ம அங்கே போக வேணாம். நம்மளை பொறுத்த வரையில பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தேடி வந்து கொடுத்துட்டுறார். ஆக பக்குவிகளுக்கு கொடுப்பது என்பது பெரிய விஷயம். ஆக ரொம்ப ஒரு அருமையான செய்தி பாருங்க. வறியார்களுக்கும் கொடுங்க. உங்களிடத்தில் அருட்செல்வம் என்றால் அதையும் அதுக்கு தேவையானவங்களுக்கு கொடுங்க. அதனால என்ன பலன் என்றால் நீங்கள் இந்த உலகத்திலே விட்டு உங்க உடலை விட்டு செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு மேலான இடம் கிடைக்கும். இந்த உலகத்துல இறந்து விட்ட பிறகு எல்லோரும் நல்லதை அனுபவிக்கிறோம் என்று சொல்ல முடியாது. மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் மனிதராய் வந்த பிறகு தேவராய் சிறந்த உயிரிழந்து தேவர் உலகம் என்பதே புண்ணிய போகத்தை அனுபவிக்கின்ற இடம். இந்த போகத்தை அனுபவிக்கின்ற இடம், நாம் செய்கிற புண்ணியத்துக்கு உண்டான போகத்தை அனுபவிக்கின்ற இடம். மேல முதல்ல என்ன சொன்னார்? ஈயும் பொருள் சொன்னார். நீ செய்கிற புண்ணியம் இல்லையா, அந்த புண்ணியத்தால் வருகிற போகத்தை அனுபவிக்கின்ற இடம். அதற்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அந்த பக்குவம், அதற்கப்புறம் அந்த புண்ணிய போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? பரலோகா எண்ணீர்னாரு. படநாகத்தை பூண்டு, அதாவது ஆபரணத்தை பாம்பாக அணிந்து கொண்டு மேலான உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பெருமானே பெருமானே என்று ஏங்கிக் கொண்டு இருப்பீர்களானால் பட நாகம் பூணும்படி என்றால் புண்ணிய போகத்தை அடையும்படிக்கு. பூணும்படி என்றால் படி என்பதற்கு படிக்கு என்பது கொள்ள வேண்டும். பூணும்படிக்கு நீங்கள் நல்வதி அணுகு. இப்ப பாருங்க, முதல்ல நம்ம இது மொத்தத்துக்கு சேர்த்து முதல்ல யாருக்கு சொல்றாரு? இத யாருக்கு சொல்றாருன்னு இல்லை, ஆனா இது உலகவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு கூட்டு. உலகீர், இப்படி வச்சுப்போம். உலகீர் நீங்கள் நீவீர் இறந்த பின்பு
புண்ணிய போகத்தை அடையும் மாற்றிற்கு அடைய வேண்டும் என்றால் அது முதலடிக்கு உண்டு. அடைவதென்றால் உம்முடைய பொருளை வறியவர்களுக்கு ஈயுங்கள். உம்முடைய பொருளை வறியவர்களுக்கு ஈயுங்கள். ஏன்னா வறியவர்கள் கொடுத்துட்டு மட்டும் இல்லை, சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்யுங்கள், வணங்குங்கள், அவனுடைய செய்திகளை சொல்லுங்கள், அவர் இறைவன் செய்திய திருவிளையாடலை பற்றி சொல்லுங்கள், அவனை துதியுங்கள். அவர் செய்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவபெருமனை நோக்கி எங்களுக்கு சிவலோகத்தை ஈந்து அருளுகின்ற பரம்பொருளே என்று சொல்லுங்கள். சிவலோகத்தை நமக்கு பெரிய போகத்தை நல்ல போகத்தை யார் கொடுப்பாரு? அவர் தான் கொடுக்கக்கூடியவர். நமக்கு அந்த அதிகாரம் உடையவர் சிவபெருமான் ஒருவரை தவிர சிவபோகத்தையும் சிவலோகத்தையும் நமக்கு கொடுப்பவரோ அவர் இல்லை. ஆகையினால அந்த பொருளே என்று வண்டுகள் ஊங்காரம் பொருந்தியுள்ள இடுகாட்டில் ஆடுகின்றவரே என்றும் சும்மா போய் சாமி கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்றதில்ல. நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களாம் இது நமக்காக சொல்லப்பட்டுகிற பாடல். இது ஞானிகளுக்கு அல்ல. ஞானிகள் 5 எழுத்தும் 6 எழுத்தும் 8 எழுத்தும் அப்படியே வந்து 4 எழுத்தும் போய் கடைசியில் 2 எழுத்தும் போய் பிஞ்சு எழுத்தும் போய் இப்போ பேசா எழுத்துடனே பேசும் எழுத்துடனே பேசா எழுத்துன்னு வரும். அந்த ஞானிகள்லாம் அந்த லைனும் பேசா எழுத்துன்னு போடுவாங்க. இப்போ நமக்கு என்ன பண்ண முடியும்? பெருமானை பற்றி திருமொழிகளை படிக்க முடியும். திருமொழி என்ன சொல்லுது? அவர் செய்த ஒவ்வொரு செயலையும் சொல்லுது. அவர் என்ன செய்கிறாரு? நாகத்தை ஆபமாக கொண்டு இருக்கிறார், அவர் இடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார். திருமலை திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்லி தான் இருக்குது. அப்படி சொல்லி துதியுங்கள் உலகீர். உலகத்திலே இருக்கின்ற சாதாரணமான மனிதர்களே எளிமையாக இறைவனுடைய திருவிழா அடைவதற்கு உண்டானது. இந்த பெருமானை துதிக்கின்ற பக்குவம் எப்போ வரும்னா தயா ஒன்று இருக்கின்ற இல்லை என்றால் வராது. அந்த தயவு உன்கிட்ட வரணும். நான் என்ன பண்ணணும்னாக்கா உன் கையில் இருக்கிற பொருளை வறியவர்களுக்கு ஈயுங்கள். இதே உலகியலில் வந்து அருளியல் கொண்டு போகிற அருமையான பாடல். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துக்கினேன். அதுக்கு அடுத்தது ஒரு மேலான நிலை அடைவதற்குண்டான ஒரு வழியை சொல்றாரு. படியேறும் பார்த்து பரத்தோடும் கூட்டி படியேறு பார்த்து பரன் இப்படி என்னை பாருடையாய் பங்கன் புலியதளாய் பால் நீற்றாய் பாருடையாய் யானும் பரம். நேரா பார்த்தா புரியாதுதான். படியேறு பார்த்து பெருமானே நீ எனக்கு உன்னுடைய கருணை கொடுக்கணும். நானும் படிநிலையை கடந்து பெருமான் உயிர்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்றால் பக்குவப்பட வேண்டும். இந்த பக்குவம் திடீர்னு கொண்டாந்து ஒரே நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. பல பிறவிகளிலே இருந்து இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படணும். ஆக படியேறும் பார்த்து சிறிது சிறிதாக என் நிலையை கொண்டு வரணும். இதில் பெருமானே நீ என்னை பாரப்பா, எங்கே சேர்க்கணுன்னாக்கா என்னுடைய தன்மையை பார்த்து எங்கே சேர்க்கணும்? நீ பரத்தோடும் கூட்டு. நான் வந்து நேரடியாக வந்து உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு நான் ஒரு ஞானி இல்லை. சாதாரணமாக படிநிலையிலே தான் உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரே அடியாக நான் வந்து ஞான நிலையை அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. சரியை கிரிய யோகம் ஞானம்தான். எட்டு உடனே ஞானம் யாரும் கிடையாது. படிநிலையிலே தான் இறைவனுடைய திருவருளை பெற முடியும். ஆகையினால படியேறும் பார்த்து என்றால் பெருமானே நான் வந்து படியேறு பார்த்து பரன் பார்த்து பார்த்து ஒவ்வொரு படியாக சிறிது சிறிதாக இப்படி செஞ்சால் நல்லதா, அப்படி செஞ்சுதான் நல்லதா, இறைவனுடைய திருவிழா அடைய வேண்டும், அங்கே போகலாமா, அந்த முற்றுவதல் போகலாமா, அந்த பெருமானை தரிசனம் பண்ணலாமா, அங்கே ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்களே எப்படி போகலாமா, அந்த தெய்வத்துக்கு போகலாமா, இந்த தெய்வத்துக்கு போகலாமா, அந்த காளியாப்பா கோயிலுக்கு போகலாமா, மாரியாத்தா கோயிலுக்கு போகலாமா, அப்படியே சிறிதாக இருந்து பார்த்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல தோது கிடைச்சி நல்ல சூழ்நிலை வந்த பிறகு சிவபெருமான் தான் எல்லாத்தையும் கொடுக்க போயிடும் என்று சிறிதாக படிநிலையிலே முன்னேறி சைவர்கள் நான் சொல்றேன், படிநிலையிலே பக்குவப்பட்டு முன்னேறி ஆக படியேறு பார்த்து பரன்
நான் வந்து இரண்டாவது வரி வச்சுங்க. முதல்ல படியேறு பார்த்து பரன், படிநிலையிலே சிறிது சிறிதாக உன்னுடைய திருவருளை அடைவதற்கு முயற்சி செய்கிற பரன், அப்படிப்பட்ட என்னை நீ என்ன பண்ணணும்னாக்கா மேலான நிலை பரத்தோடும் கூட்டின்னு முதல் வடியிலேயே வந்து பாரு கடைசியில் மேலான நிலை. பரம் என்பது மேலான நிலை, ஈகம் என்பது கீழோ, இக பரம், பரம் என்பது மேலான நிலை. என்ன மேலான நிலைக்கு என்னை சேர்த்தருள் வேண்டும். படியேர் பரத்தோடும் கூட்டி, எதை கூட கூட்டணும்? பரத்தோடும் கூட்டுது என்பது கடைசி நிலைமை வந்து போச்சு. நான் சிறிது சிறிதாக படிநிலையிலே உன்னுடைய முயற்சியை செய்து கொண்டு வந்தேன். ரெண்டாவது வரி, நீ என்னை என்ன செய்ய வேண்டும்? நான் படிநிலையிலே உன்னை முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். நான் நேரடியாக பெரிய ஞானி இல்லை. ஆனால் நீ என்னை வந்து என்ன பண்ணணும்னாக்கா உன்னுடைய திருவடியிலே கூட்டு வைக்க வேண்டும். பரத்தோடும் என்னை கூட்டி சேர்ந்துடப்பா. அது கூட்டுறப்பான்னு சொன்ன உடனே அவருக்கு விழி கொடுக்குறாரு. இப்போ பெருமானை என்னை கூட்டுன்னு சொன்னார். படி என்னை, இப்படி என்னை, அந்த இப்பு கூட சேர்த்து இந்த படியோட சேர்த்துங்க. இப்படி என்னை பாருடையாய். இப்படி இப்படியாக சிறிது சிறிதாக படியேறி செல்லுகின்றவனாகிற என்னை பார், என்னை பார்ப்பாயாக. பார் உடையாய், என்னை பார் உடையாய். மூணாவது வரி பாருங்க. உடையவனே, உடையாய் என்பது தனியாக வச்சுக்கணும், பாருன்னு. உடையாய், உடையவனே பார், என்னை பார்ப்பாயாக. அப்போ நம்ம மேலான நிலை அடைவதற்காக படிநிலையிலே இருந்து முயற்சி செய்து வந்தாலும் நம்ம யார் பார்க்கணும்? பெருமானுடைய திருவருள் நோக்கம் இருக்க வேண்டும் இல்லையா? ஞானாசிரியனாக வந்து ஞான தீட்சை பண்ணணும், பார்வை தீட்சை கொடுக்கணும், நேத்திரத்தினாலே தீட்சை கொடுக்க வேண்டும். மாணிக்க வாசகருக்கு முதல் எடுத்த உடனே தொலைவிலிருந்து பார்க்குற போது அந்த நயன தீட்சை தான் கொடுத்தாரு. அந்த நயன தீட்சை கொடுத்த உடனே என்னமோ அங்கே உட்காந்துக்கிறாங்களே போய் பார்க்கணுன்னாரு. இப்போ அது கதை நீளமாக போகும். ஆக பெருமான் நயன தீட்சை பார் உடையாய், என்னை உடையவனே, உடையாய் என்னை பார்னு போச்சு. மூணாவது வரியில் இருக்கிற பாருடையாய், உடையானை என்னை பார். அப்படின்னா தெரியுது, நான் படிநிலையே இருந்து முயற்சி செய்து உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக முயன்று கொண்டிருக்கின்றேன். பெருமானே, உடையவனே, என்னை நீ பார்ப்பாயாக. எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? கடைசியில் இருப்பார், படியேறும்படிக்கு பார், நான் உன்னுடைய திருவருளை அடையும்படிக்கு பார். இந்த முதல் இருக்குது பார், படியேறும்படிக்கு என்னை பார்ப்பாயாக. படிநிலையிலே வந்த என்னை படியேறும்படிக்குன்னா முழுமையான படையை எடுத்து முழுமையாக படியை நினைத்து இறுதிப்படி வரைக்கும் அடைந்து பெருமான் உன் திருவருளை பெறும்படியாக, எனக்கு திருவருள் புரியும்படியாக என்னை நீ பார்ப்பாயாக. உன்னுடைய அருள் நோக்கம் எனக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்த வரியில ஆரம்பிச்சுட்டார் பாருங்க. பெருமானை என்ன சொல்லணும்? பெருமானை துதிப்பதற்கு உண்டான 2 துதி சொல்றாருங்க. பைங்கன் புலி அதழாய். பைங்கன் புலி அதழாய் என்றால், பைங்கன் என்றால் பசுமையான கண்களை உடையது. இந்த புலியினுடைய கண்ணும் பூனையுடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும். புலிக்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும் குட்டியில் அடையாளம் தெரியாது. ஒரு நிமிஷம். இல்லை இருக்குது. சரி, அது தண்ணியை கொடு, வெந்நீரை கொடு. என்னை பார், நான் படியேறும்படிக்கு பாரு, பாருன்னு சொல்லிட்டு பைங்கன் புலி அதழாய். பைங்கண் என்றால் பசுமையான கண் பேர். இந்த கண் வந்து பார்க்கறதுக்கு பசுமையான கண். அதை பார்க்குற போது புலியினுடைய பார்வை கொடூரமான பார்வையாக இருக்காது. அது கோபப்பட்டு பார்க்குற போது தான் அது மாதிரி இருக்கும். பைங்கண் புலி அதழாய் என்றால், பைங்கன் என்றால் பசுமையான கண்களை உடையதாக இருக்கின்ற புலியினுடைய தோலை உடையவனே. இது சொன்ன உடனே சிவபெருமான் சொல்றார், உங்களுக்கு தெரிஞ்சிடும். பைங்கன் புலி அதழ். அதழ் என்றால் உடைன்னு பேர். அதழ் என்பது உடை.
அதலாய் பால் நீற்றாய், நன்றாக தெரியும், பால் நிறத்தை உடையதாக இருக்கின்ற, வெள்ளை வெளியேறு என்று இருக்கிறதாக இருக்கின்ற திருநீற்றினை உடையவனே பால் நீற்றாய். பாருடையாய், பாருடையாய் என்றால் பார் என்பது கடைசி வரியில் இருக்கிற பார், மேல இருக்கிற பார் உடையாய் என்னை பார்னு அர்த்தம். கீழே இருக்கிறது உடையாய், பார் உடையாய் என்றால் உலகத்தை உடையவனே. இந்த உலகம் முழுவதற்கும் யாரு உடைமை பொருளாக உடையவன்? பெருமான் ஒருவர் தான். உடையாள் உடையான் உந்தன் நடுவிற்கும் உடையார் நடுவில் இருத்தி பத்தியா. உடையான் என்றால் பெருமான் ஒருத்தன் தான் உடையவன், எல்லாரும் உடையவளாக முடியாது. ஆக பார் உடையாய் என்றால் உலகை உடையவனேன்னு அர்த்தம். உடையாய் கடைசியா சொல்றாரு. இவ்வளவும் சொல்லிட்டு நான் படிநிலையில போயிருந்துக்கிறேன், நான் மேலான நிலை அடைவதற்காக என்னை கொஞ்சம் பாரு. இந்த என்னை பார் என்பதற்கு எவ்வளவு யோசனை பண்ணி சொல்லணும், சிந்திக்கலாம் நிறைய. உன்னுடைய திருநோக்கம் என் மீது வேண்டும். நம்ம கொஞ்சம் கண்டுக்கப்பான்னு நம்ம சாதாரண உலகில் சொல்றோம். ஒரு பொருள் இருக்கிறவங்கள பார்த்து என்னையும் கொஞ்சம் கண்டுக்கப்பா சொல்றோம் இல்லையா? அதுதான் எங்க பெருமான் நம்மளை கண்டுகண்டானா திருநோக்கம் வேணும். பெருமானுடைய அருள் நோக்கம் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. அதான் சொல்றாரு பாருடையாய். கடைசியில் சொல்லிட்டு யான் உன் பரம். இந்த பரம் என்பதை நான் உன்னுடைய பாரம், உனக்கு பரம். அது இன்னும் சொன்னாங்கன்னா பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பிலே இருக்கின்றேன், நீ என்னை சுமக்க வேண்டும். நான் உனக்கு பாரமாக இருக்கிறேன் என்றால் நீ என்னை சுமக்க வேண்டும். பெருமான் சுமந்து காக்கின்றவன் என்பதில் சந்தேகமே இல்லை. யான் உன் பரம், பெருமானே உனக்கு நான் பாரம். பரம் என்பதற்கு பாரம் என்ற ஒரு பொருள் கொடுத்து பொறுப்பு என்கின்ற அதுக்கு ஒரு குறையை கொடுக்குறாங்க. ஆக கடைசியில 3 வரியில இதுக்கு உண்டான பாடலுடைய பொருள் சுலபமா சொல்லிட்டாரு. உடையாய் என்னை பார், பெருமானே உலகத்தை உடையவனாய் இருக்கின்ற பெருமானே. பசிய கண்களை உடைய புலித்தோல் உடையவனே, ஆரையவனே, வெண்மையான நிறத்தை அணிந்தவனே, உலகை உடையாய், இந்த உலகத்திற்கு உலகையே உடைமை பொருளாக உடையவனே. எல்லாத்துக்கும் பெருமான் தாயா பொறுப்பு, அவர்கிட்ட தான் எல்லாமே. யாருடைய சொத்து, அந்த சொத்து இந்த சொத்து எல்லாம் யாருது? அவனுக்கு. அந்த எண்ணத்தில் இருக்கணும். யான் உன் பொறுப்பில் உள்ளவனாவேன். யான் உன் பரம் என்றால் யான் உன் பொறுப்பிலே உள்ளவனாவேன். இந்த மேலே படியேறு பார்த்துனா நான் படி பார்த்து ஏறும் பரன் என்றால் திடீரென்று மேலே பரப்பவன் அல்ல. படிநிலையிலே சிறிது சிறிதாக என்று உன்னை அடைய வேண்டும் என்பது பார்த்து ஒவ்வொன்றாக கடந்து போய் ஏறுகின்ற அயலான். நான் உனக்கு அயலானவன் தான். உங்கூட சேர்ந்த பிறகுதான் நான் சேர முடியும். அத்தகைய என்னை எப்படி பண்ணணுமா? பார்த்து பார்த்து தாம் மிகுகின்ற உனது மேலான நிலையோடு சேர்த்தருள். ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி செய்கிற போதெல்லாம் என்னை சிறிதுதா பாரு. ஓ, இது இந்த பக்கம் வந்துக்குதா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் பக்கம் வருதா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்த்து எங்கே போய் சேர்க்கணும்? என்ன பரத்தோடு கூட்டு உன்னுடைய சிவலோகத்தில் என்னை சேர்ப்பாயாக என்ற இந்த பாடலாம் ரொம்ப அருமையான பாடல். அதை பார்த்தது பரம் ஆய விட்டு நின் பாதம் பணிந்தேன், பரமாய ஆதிப்பரனே, பரமாய நீதியே நின்மலனே, நேரார் புறமூன்றும் நீதியே செய்தாய் நினை. அருமையான செய்திங்க. என்ன சொல்றாரு பெருமானே? தேவர்களுக்கு உன்னை துதித்தார்கள், நன்மை செய்தாய். உன்னை துதிக்காது இருந்தது, உன்னுடைய சொல் பேச்சை கேட்காத, உன்னாலேயே வரம் வாங்கிக்கின்னு ஆனால் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பதையே இருந்தாக இருக்கின்ற அசுரர்களுக்கு நீ என்ன பண்ண? தண்டனை கொடுத்த. தேவர்களுக்கு நன்மை செய்த. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் நினை என்பது கடைசியில் இருக்குது. நீ நல்லவங்களுக்கு நன்மை செய்கிறவன், இல்லாதவர்களுக்கு நன்மை செய்யாத. இதில் ஒரு பாட்டு
ஞாபகம் வரல, டெய்லி படிக்கிற பார்த்தோம். சரி, பரமாய விட்டு நின் பாதம் பணிந்தேன். இந்த இடத்துல பாதம் பணிந்தேன்னு சொல்லிடலாம், நின் பாதம் பணிந்தேன் பரவாயில்ல. இந்த இந்த கடைசியில வடிதான் நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பரமாய விட்டு, அதை விடுறதாங்க கஷ்டம். அதுக்கு தாங்க திருமுறை, அதுக்கு தாங்க சித்தாந்த சாத்திர நூல்கள். பரமாய விட்டு என்றால் எமக்கு பாரமாக இருக்கின்றவையெல்லாம் விட்டுடணும். எனக்கு பாரமா இருக்கிறதுல நான் விட்டுட்டேன்றார். இந்த பரம் என்பது பாரம். நான் உன் பாரம்னு மேல சொன்னார் பார்த்தீங்களா போன பாட்டில். மேல பரம் என்பது பாரம் சொன்னாலே அதே பாரத்தை இங்க வைக்கிறார் பாருங்க. அது சொல்லும் பொருள் ஒன்னா வந்து பாருங்க. பாரம் என்பதற்கு இந்த பாரம் என்பதுக்கு என்ன சார் இந்த மாதிரி சொல் பாரமானதெல்லாம் விட்டுட்டுன்றாரு சார்னாக்கா, நமக்கு எது பாரம் தெரியுங்களா? நமக்கு பாரமாக இருப்பது, எடையாக இருப்பது, துன்பமாக இருப்பது, நமக்கு தாங்க முடியாத சுமையாக இருப்பது பற்றுக்கள். நமக்கு உலகியலிலே இருந்து நம்மை மீள்வதற்கு நம்மை தடுத்து கொண்டிருக்கின்ற பற்றுக்கள். அந்த பற்றுக்களிலே இருந்து நீங்கி விட்டு, பற்றுக்களை விட்டு நீங்கவில்லை என்றால் பெருமானுடைய பாதத்தை பணிய முடியாது. சார் நீங்க காலையில கந்த சஷ்டி கவசம் படிக்கணும்னாலும் சரி, நம்ம கந்த சஷ்டி கவசம் வேணாம் போய் விடுவோம், திருமுறைகளை படிக்கணும் 1/2 மணி நேரம்னா நம்ம எவ்வளோ சுகத்தை விட்டு கொடுக்கணும் தெரியுமா? சீரியலை விட்டு கொடுக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் உலகியல்ல இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியில வரணும். வெடிகாலம் 1/2 மணி நேரம் வழிபாடு செய்யணும்னு ஒரு தீர்மானம் வந்துட்டாக்கா குடும்பத்தில் எல்லாத்துல இருக்கும்போது எவ்வளோ சங்கடம் யோசனை பண்ணி பாருங்க. பிளான் பண்ணி செய்கிறாங்க. செய்யணும்னா என்ன பண்ணணும்? முதல் நாளே பிளான் பண்ணிக்கணும். கணவருக்கு உண்டான செய்யணும், குழந்தைங்களுக்கு உண்டான செய்யணும். இதனால என்ன பண்ணாக்கா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஷெடியூல் கொண்டா, சீக்கிரம் எழுந்துரு, எல்லாத்தையும் இருக்கிற முடிச்சு அதை பேக் பண்ணி வச்சு நான் சாமி கிட்ட போகிறேன் 1/2 மணி நேரம் சொல்லிட்டு, உலகத்துக்கு பாரமாக இருக்கின்ற பற்றுக்களை எல்லாம் அந்தந்த காரணத்தை எதையும் பற்றுகளை தூக்கி எரிஞ்சிட முடியாது. பிள்ளையை தூக்கி எரிஞ்சிருவியா, கணவனை தூக்கி எரிஞ்சிருவியா, வேலையை தூக்கி எரிஞ்சிருவியா, எல்லாத்தையும் விட்டு எல்லாம் விட்டு அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும். கடவுள் நமக்கெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த காலத்திலேயும் நமக்கு இந்த மாதிரி வந்து கேட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான கொடுத்துருக்கான, அதுக்கே நம்ம கடவுளுக்கு எவ்வளோ நன்மை செய்யணும். எவ்வளோ தோழருந்து வராருங்க நினச்சி பார்க்க. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ இங்கேருந்து போகிறதுக்கு இவ்வளோ பண்ணி ஆட்டோவில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்றீங்களே. சென்னையிலேருந்து அவர் பாட்டு இவர் கதையை இவர் இன்னொன்று சைக்கிளில் சுற்றுவார் கொடுங்கையூரில். அது பெரிய ஆச்சரியம். அல்ல அதுதான் இப்போ பாருங்க, இந்த பரமாய விட்டு என்பதுக்கு எவ்வளோ விஷயம் பாருங்க. இந்த அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் உலக குடும்பத்திலேயே சொல்கிறேன், நான் விட்டால் தானே முடியுது. இப்போ நீங்கள் பாருங்க, உங்களுக்குலாம் வேலை இல்லாதியாக வந்து இங்கே உட்காந்துக்கிறீங்க இந்த 1/2 மணி நேரம், எவ்வளோ விஷயத்தை விட்டு அதைத்தான் சொல்றாரு. இந்த பரமாய விட்டுன்னா 1/2 மணி நேரம் பேசலாங்க. பரமாய விட்டு நின் பாதம் பணிந்தேன், பெருமானே உன்னுடைய திருவடியை நான் பணிகின்றேன். நான் எவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுத்தான். உன்னால் வழங்கப்பட்ட பாரம் பற்றுக்கள். சோபக சாட்டில் ஒரே அடி அடிச்சது ஆசையராயினாரு. அதுக்கப்புறம் நம்ம பாசம் விடாயினாரு. இந்த ரெண்டுத்துலையுமே அடங்கி போச்சு உலகத்தில் விட வேண்டியது. ஆக அதே செய்தாங்க. பரமாய விட்டு நின் பாதம் பணிந்தேன், உன்னுடைய திருவடியை நான் பணிந்திருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பணிகிறேன்னு தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் சாமி பண்ணால் அவ்வளோ கஷ்டம். இப்போ நான் பரவாயில்ல இருந்து என்னை பொறுத்த வரையில் கடவுள் என்னை ரொம்ப அருமையான ஷெடியூல் போட்டு விட்டுருக்கிறார். ஒரு பிக்கும் கிடையாது. உடம்பு கொஞ்சம் இன்னும் நல்லா வச்சுருந்தான்னாக்கா சுற்றிக்கினே இருப்பேன் நான். என்னமோ உடம்புல கொஞ்சம் பிரேக் போட்டு இது பண்ணி அதனால தான் முடியலையா வழியோ. அதை தான் வந்து நினைக்கிறேன் நான். நம்மளை வந்து ஒரு கடிவாளத்தை போட்டுருக்காரு, போதுண்டா நீ அலையும் சுத்தாத, உள்ளூர்லேயே மெய்டா, உள்ளூரில் இருக்கிற சாமி வரைக்கும் பார்த்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அகல கால வைக்காதுன்றது செஞ்சுட்டு இருக்காரு. ஆக உலகியலிலே இருந்து அருளியலுக்கு வருவதற்காக உன்னுடைய திருவடியை நான் வணங்குகின்றேன். அதற்காக நான் விட வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கின்ற பரம் என்று சொல்லப்படுகின்ற பாரம், எடையல், சுமை. அந்த சுமையை விட்டு நான் உன்னை வணங்குறேன். இவ்வளோ கஷ்டத்துக்கு நான் பணிந்தேன். பரமாய ஆதிப்பரனே என்றால் இந்த பரம் என்பது மேலானவன்.
இந்த பரம் என்பது மேலானவன் என்கின்ற இடத்திலே பல இடங்களில் வரும். பரலோகத்தை வழங்குவதற்கு அதிகாரம் படைத்த பெருமானே என்பது பொருள் வரும். ஆக மேலானவனாக இருக்கின்ற ஆதிப்பரனே, மூல முதல்வனாக இருக்கின்ற பெருமானே, எப்படி பணிந்த உன்னை? என்னுடைய பற்றுக்களை விட்டு உன்னை நான் பணிந்தேன். நம்மளால தைரியமா செம்மாந்து சொல்ல முடியுமா என்றால் நாம் இப்படிதான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் இப்போ வந்திருக்கிற வரைக்கும் சொன்னேன். இந்த 1.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். இதை முழுமையாக விட வேண்டும் என்றால் ரொம்ப சங்கடம். ஆனா அதுக்கு இது களம், அதுக்கு உண்டான இது ஒரு பயிற்சி. இவங்க வருவாங்க. இன்னைக்கு நிறைய திருவாரூர் தான், ஒரு 5-6 பாட்டு திருவாரூரே வருது. ஆனால் திருவாரூர் வரலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அவங்களுக்கு ஏதோ வாய்ப்பு இல்லை, நான் நேரம் இல்லை பாப்போம். ஆக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வராங்க பாருங்கள். இவர் சென்னையிலேருந்து ஓடி வந்துருக்குன்னா அவங்க ஆட்டோடு தவறாமல் அதை கேட்டு போகிறாங்கன்றது. அவங்களாம் உலகிலே இருந்து அருளிகளுக்கு வருகின்ற ஒரு தன்மை இருக்கிறார்கள் என்ற பொருள். பரமாய ஆதிப்பரனே, சரியா போச்சு. இது வரைக்கும் 2 வரி சரியா போச்சு. பரமாய, இங்கேயும் அதே பரம் என்றால் மேன்மையுடையவனே. மேன்மையுடையவனே, நீதியே. நீதி என்பதுக்கு பொருள் சொல்ல வேண்டியதில்லை. நீ நீதி தவறாதவன். அங்க எதுக்கு நான் சொன்ன முதல்லயே, உன்னை வணங்கி துதிக்கின்ற வானவர்களுக்காக தேவர்களுக்காக திரிபுரங்களை செஞ்சான். ஒரே காரியம், ஒருவருக்காக, அவங்க உன்னை வணங்குகின்றவர்களுக்காக. உன்னை வணங்காதவர்களை அழித்தாய். நீதி. ஆகையினால உன்னை நான் வணங்குறேன். இப்போ நான் ஆசையெல்லாம் விட்டு வணங்குறேன். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன். நீதியே, நீ நேர்மை தவறாதவன், நீதியை வழங்குகின்றவன். நீதியே நின்மலன், இந்த மலங்கள் அற்றவன். மலங்களிலிருந்து நீங்கியவன் சொல்லக்கூடாது பெருமான. சில நேரம் சொல்லிடுவாங்க. நின்மலன் என்றால் மலம் இல்லாதவன் அர்த்தம். மலங்களிலே இருந்து நீங்கியவன் அல்ல பெருமான். யாரு மலத்திலிருந்து நீங்கிறதுக்கு? அவர் இருந்தா தானே நீங்கிறதுக்கு. ஆகையினால மலங்களிலே இருந்து மலங்கள் இல்லாதவனே. நேரார் புறமூன்றும். நேரார் என்றால் நான் உன்னை பணிந்தேன். உன்னை பணியாதவளாக இருந்து, உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவளாக இருந்து. நேரார் என்றால் பகைவர்கள். உனக்கு பகைவர்கள் யாரும் கிடையாது பெருமானுக்கு. அசுரர்களுக்கு, தேவர்களுக்கு பகைவர்களாக இருந்தவர்கள், தேவர்களுக்கு பகையான காரியத்தை செய்தவர்கள். நேரார் புறமூன்றும், 3 புறங்களையும் நீதியே செய்தாய். நீதியே செய்தாய் என்பது பறிக்கணும். இந்த இடத்துல நீ தீயே என்பதை பிரிக்கணும். நீ தீயே செய்தாய். நேரார் புறமூன்றும் நீதியே செய்தாய் என்றால் நீ தீயே செய்தாய். அந்த நீ தீயே என்பது தீயே என்று வைத்துக் கொள்ள வேண்டும். தீயே செய்தாய், அதனை நன்கு நினை. என்ன பக்குவமா பேசுறார் பாருங்க. நீ நியாயமா இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்வ, நியாயம் இல்லாதவங்களுக்கு செஞ்சிருக்கிற. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டார். தேவர்களுக்காக அசுரர்களை அழிச்சவர். இப்போ நான் உன்னையே என்கிட்ட இருக்கிற பாசம் பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னை வணங்குறேன். நீ எனக்கு என்ன பண்ணணும்? நீ எனக்கு நன்மையை செய்ய வேண்டும். அதனால நினைந்து கட்சியில் சொல்றாரு பார், நினைப்பாயாக. ஏன்னா நீ நீதி உடையவன், நின்மலன். நீதி உடையவன் என்றால் நீ நியாயம் பார்த்து செய்கிறவரு, நியாயாதிபதி. நீ அவங்க தேவர்களுக்கு அசுரர்களுக்கு தான் செஞ்சாருன்னு நினச்சிப்பாரு. அப்படி எனக்கு நன்மையை செய் என்பதை இந்த கேட்குற போது எப்படி ஜக்பந்தியோட பேசுகிறாங்க. முடியாதுடா, நீ என்னடா சொல்லிங்கிற போடான்னு விட்டு போகிறப்படான்னு சொல்லிட்டு அது ஒரு பிடிவாதமாக கரெக்டாக பிடிச்சி செய்கிறாரு. அது மாதிரி அது பாருங்க, உதாரணம் 2 சொல்கிறா பாருங்க. இந்த நமக்கு ஒரு திடீர்னு வரும், என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு நீதியே என்பதை நீதியே செய்தான்னு தான் சொல்லிட்டு போயேன். ஆனால் நீ தீயே என்பதை எந்த இடத்துலையே தீயே என்பதை தீயேன்னு வரும் அப்படின்றதுக்கு அருமையான ஒரு இடம் வருது. திருந்தார் நன்று என்று என் தீயேன். இந்த தொடர் பாருங்க. திருந்தார் நன்றென்று என் தீயேன் சொற்றொடர் இது. திருந்தார் நன்றென்றென் தீயேன். இந்த தீ என்பது தீயேன்னு வருகிறது.
இது எங்க சார் இருக்குதுன்னாக்கா, யாப்பெருங்கலக்காரியிலே தீயேன் என்பதை நெடிலாக கொண்டு தீயேன் என்று கொள்ளலாம் என்பதற்காக, யாப்பெருங்கலக்காரிங்கன்னா செய்யுளுடைய இலக்கணம், செய்யுள் இலக்கண நூல் யாப்பெருங்கலக்காரிகள் அதில் சொல்லியிருக்குது. தீ என்பதை தீயே என்பதை கொள்ளலாம் என்பதற்காக சொல்லிட்டா போதுமா, ஒரு உதாரண வெண்பா வேணுன்றதுனால இவங்க திருந்தா நன்றென்று எந்தியேன் என்பதில் தீயேன் என்பது தீயேன் என்று வரலாம் என்பதற்காக யாப்பெருங்கலக்காரியிலே உதாரண ஆரடி பக்டொடை வெண்பா, ஆரடி பக்டொடை வெண்பா என்ற ஒரு தொடர் இது. இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இல்லாத நம்ம அருமையாருடைய குறிப்பு தான் இது. இல்லைன்னா அவர் சொல்லுவாரா? என்ன அருமையாக எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. அமரர்கள் உன்னை பணிய அசுரர்களது முப்புறங்களையும் எரி செய்த அதனை நினைந்து நின் பாதங்களை படியும் அடியேனது மும்மலங்களை நீக்கியருள். நீ எனக்கு நல்லது செய்யணும்னா என்ன பண்ணணும்? நல்ல என் உள்ள வந்து நீ உட்காரணும். உள்ள உட்காரணும்னா என்ன பண்ணணும்? சாதாரணமாக பேருந்தில் போய் போகிற போதே நான் போனோம்னாக்கா கையில் ஒரு துண்டு போட்டு வச்சு அந்த துண்டில் ஒரு தட்டு உட்காரணும். செம்ம ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஒரு உட்காந்து போனார் அந்த இடத்துல போட்டு. இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒரு உட்காந்து போனால் அந்த இடத்துல வந்து ஸ்பேயர் போட்டு தான் அடுத்து உட்காடுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ உஷாராயிட்டம் பாருங்க. இந்த தூய்மை ரொம்ப ஓவராக போச்சு இப்போ. ஆக அதை நின் பாதங்களை பணியும் அடியேனது மும்மலங்கள். இப்போ சுத்தம் பண்ணிட்டு தானே பெருமான் வந்து அமர்னா, பெருமான் நமக்கு திருவருள் கொடுத்து உன்னுடைய திருவடி கொடுக்கணும்னா என்ன பண்ண? அவர் வந்து உள்ளே உட்காரணும். ஏற்கனவே உட்காந்துங்கிறாரு, இல்லைன்னு. அவர் நமக்கு விளங்கி தோன்றணும். எப்போ விளங்கி தோன்றுவார்? நம்முடைய கண்ணு ஊனக்கண்ணு தான் விளங்கி தோன்றலை. இந்த ஊனக்கண்ணு என்ன பண்ணணும்? ஞானக்கண்ணாக மாறணும். பெருமானுடைய திருவுருளை பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்படுகின்ற கண்ணாக மாற வேண்டும். இந்த சாதாரணமாக பார்க்கறதுக்கு என்னென்ன கண் வச்சுக்கிறாங்க தெரியுங்களா? நம்மளுக்கு சாதாரணமாக இந்த கண்ணுக்கு தெரியல. இதே லேபில் போய் பாருங்க, பரிசோதனை சாலையில் ஒரு பொருளை 1000 மடங்காக காட்டுகின்ற நுண்ணோக்கி வைத்து கொண்டு பார்க்கிறார்கள். அந்த மாதிரி எதனா நுண்ணோக்கி கண்டுபிடிச்சிட்டாக சிவபெருமான் உள்ளே இருக்கிறத நோக்கியுள்ளான்னு பார்த்தா முடியாது. அவர் எதுக்குமே அகப்பட மாட்டார். அவருக்குன்னு ஒரு கண்ணாடி கொடுக்கணும். அதுக்கே நான் நுண்ணோக்கி எங்கடா இருக்குன்னாக்கா, அவருடைய திருவருளாகிய கண்ணு கொடுக்கணும். திருவருளே கண்ணாக காணி நல்லால் காண்பார் யார்? பெருமானுடைய திருவருளாகிய கண்ணு கொடுத்து, இந்த கண்ணில் பாடுற. நம்ம கடையில் போய் உட்காந்துன்னு டெஸ்ட்டுக்கு போனவுடனே இதை பாரு, இந்த தீத்து தெரியுதா, அது தெரியுதா, இது தெரியுதான்னு பார்த்து 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 எழுதுகிற கண்ணெல்லாம் இல்லை. ஆக பெருமானுடைய திருவிழாக கண்டு இருக்கணும். அதனால என்ன பண்றதுன்னு சிந்தை நாடின ஞானக்கண்ணில் சிந்தையை நாடிதான். அது யாருக்கு தெரியும்னா சிந்தைக்கு தான் தெரியும். அதை வந்து யாரும் காமிச்சிட முடியாது. பெருமானை யாரும் காமிச்சிட்டு இதான் இப்படிதான் இருக்குன்னு பார்க்க முடியாது. ஞானசம்பந்தருக்கு சொல்லிட்டு இருக்காரு முதல்ல எடுத்த உடனே பதிகம். ஞானசம்பந்தர் எழுதிய திருவாலவாயிலே அந்த எதிர பாடுற போதே பெருமானுடைய திருவுருளை முழுமையாக பாடிய 12 பாடல்கள் நினைக்கிறேன். அதில் அந்த இடத்துல தெளிவாக சொல்லுவார். திருமுக பாசுரத்தில் பெருமானை யாரும் பார்க்க முடியாது. அதை விட கடைசியில் அவங்க அப்பாவுக்காக பாடி கொடுத்தார் ஒரு பாட்டு, திருவழு கூட்டு இருக்கையில். கடைசி வரியை நான் அதில் திருவழு கூட்டு இருக்கையில் இணையத்தன்மை என்று அணையத்தன்மை ஆதலின் நின்னை நினைய வல்லார் இல்லை நீள் நிலத்தே. அந்த ஒரு தொடர் தாங்க. நினைய வல்லார் இல்லை நீள் நிலத்தே. அப்ப யாரும் நினைக்கலையாப்பா? ஞானசம்பந்தர் நினைச்சார? அணைய தன்மையைன்னு சொல்லிட்டாரு. பெருமானித்த தன்மை உடையவன். நினைய வல்லவர் இல்லை நிலத்தே என்றால் இந்த உலகத்திலே இருக்கின்ற நீ கொடுத்த 36 தத்துவங்களாலாகிய உலகத்திலேயே உயிரை வைத்து அந்த உடலை வைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களால நினையவில்லை. உன்னுடைய அருளாகிய ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தினால பார்க்கக்கூடியவர்கள் தான். ரொம்ப அருமையான அந்த தொடர். ஏன்னா அடிக்கடி பட்சிங்கிற பதிகம் தான் மனப்பாடம் வரல. ஓரொரு வாயனை மானாங்காரத்து என்பது வியாழ குறிஞ்சி. அதை வந்து அதான் பண்ணோம். அந்த பாடப்பருன்னு ஓருருவாயினை மான
ஆனாங்காரத்து இயல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர். அப்படியே படிச்சாக ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படியே உட்கார்ந்தா படிச்சிருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தை என்றால், பெருமானே நான் உன்னை நினைச்சுக்கிறேன்னாக்க, நினைக்கணும்னு என்ன பண்ணணும்? ஆசையராய் பாசம் விடாயின்னு நான் என்னுடைய பாரங்களாகிற பற்றுக்களிலிருந்து விடுபட்டு விட்டேன். முதல்ல பற்றுக்களை விடுபடணும்னா கையில் இருக்கிறது என்ன பண்ணணும்? வரியவர்கள் கொடுக்கணும்னாரு. அதுக்கு முன்ன ஒரு பாட்டில் இதுக்குனே போனால் நேரமாக போயிட்டு நான் எப்படியா இருந்தாலும் 3 வகுப்புகளிலே இந்த மாதத்தில் இந்த இது முடிக்கப்பட வேண்டிய செய்தி முடிச்சுடுவேன் சார். இருக்கட்டும். அதாவது 80வது பாடல் நினை அடைந்தேன் உன்னை வணங்கினேன்னு சொன்னார்ல, அடுத்த பாடல் 80வது பாடல். நினை அடைந்தேன் சித்தம் நிலை ஆகும் வண்ணம், நினை அடைந்தேன் சித்த நிமலா, நினை அடைந்தேன் கண்டத்தாய் காலத்தியானே கனல் ஆறும் கண்டத்தாய் காவாலிக்கா. அருமையான தொடருங்க. நினை அடைந்தேன் என்ன சொல்லணும்னா, நினை அடைய வேண்டும் என்றால் எனது என்றெல்லாம் நீத்துட்டேன் நான். அதனால நினை அடைந்தேன். எனது என்று இருக்கின்ற பொருளை எல்லாம் நீட்டு விட்டு பரமாய விட்டு போன பாட்டில். ஆகையினால நினை எனது என்கின்ற நிலையெல்லாம் விட்டு விட்டு நினை அடைந்தேன். அப்படி அடைஞ்சாதான் என்ன ஆகும்னா சித்தம் நிலையாகும் வண்ணம். என்னுடைய சித்தமானது நிலையாகும். சித்தம் நிலையாகுவது என்பது நமக்கு ஒரு இடத்துல படுத்தோம்னாக்கா ஒரு இடத்துல நினச்சிட்டு ஏகம்பத்தை மனசில் வச்சுக்கணும். இந்த மரத்துக்கு போகிற ஒரு தழுவ குழைந்த ஒரு உருவம் இருக்குது பார்த்தீங்களா? பல இடத்துல இருக்குது. தழுவ குழைந்த உருவம் யாருக்கும் தெரியாது இருக்காது. அந்த தழுவ குழைந்த உருவத்தை மனசில் வச்சுக்குங்க. பேசாத படுங்க. ராத்திரி படுத்துக்கின போது மீதி நேரம்லாம் நமக்கு வேலை நிறைய இருக்கும். சேர்த்த நேரம் போய் படுக்கணும் இல்லையா? கடைசி வேலை முடிஞ்ச உடனே தூக்கம் வராது சீக்கிரம். என்னென்னமோ உபாதைகள் வரும், என்னென்னமோ சிந்தனைகள் வரும். அப்புறம் அதுவாக தூக்கம் தான் வரும். தூக்கம் வந்து தூக்கம் வரவழித்தேன்னு சொல்ல முடியாது. தூக்கம் வரும். வரும்னா என்ன அர்த்தம்? நான் வரவழிச்சேன்னு இல்லை, தூக்கம் அதுவாக வந்தால் தான் உண்டு. இது அனுபவிச்சு இருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. ஆக தூக்கம் வருவதற்கு முன்னே நம்ம என்ன பண்ணால் பெருமானை நினைக்கணும். நீங்கள் வந்து அந்த நான் சொல்கிறது அந்த அந்த இது ஒரு உருவத்தை மனசில் நினச்சிட்டு வேற எந்த நினைவும் இல்லாத இருக்கணும்னு நினச்சி பாருங்க. எத்தனை செகண்ட் உங்களால் பார்க்க முடியுதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் கூட முழுமையாக அந்த உருவத்தை மனசில் நினச்சின்னு பார்க்க முடியாதுங்க. மனசு அதுக்குள்ளவே என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். ஏன்னா சித்தம் நிலையாது. சித்தம் நிலையாகும் வண்ணமாக உன்னை அடைந்தேன். சித்தத்தினுள்ளே நகா சித்தம் நிலையான நிலை வந்தாதான் சித்தத்தினுள்ளே சிவபெருமான் சிவலிங்கத்தை காட்டுவார். சும்மா காமிச்சிடுவார் அவரு. சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டு என்பது சாதாரணமான நிலை இல்லை. ஆக சித்தம் நிலையாகும் வண்ணம் என்றால் சித்தம் ஒரு நிலைப்படும்படியாக, இதுக்கு என்ன சரியான தொடர்? சித்தம் நிலையாகும் வண்ணம்னா புந்தி அலைவு ஒடுங்க. புந்தி என்பது சித்தம் என்பது ஒன்று. இந்த சித்தம் நிலையாகும் வண்ணம் பெரியல பரணதேவ நாயனார் அவர் ஞானி, அவர் சொல்றாரு. இப்போ சாதாரணமா புந்தி அலைவு ஒடுங்குதல் என்பது எல்லாராலும் முடியாது சார். புந்தி அலைவு ஒடுங்கல சார். 4 பெருமக்கள் இருக்காங்க இல்லையா? இது கந்தபுராணத்தில் வர தொடர். புந்தி அலைவு ஒடுங்குதல் என்றால் மனமானது அலைவு இல்லாமல் அங்கே இங்கே செல்லாமல் ஒருநிலைப்படுதல்னு பேரு. மனசை ஒருநிலைப்படவில்லைன்னு யார் கேட்டாங்களாம்? 4 பெருமக்கள். இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி கோலம் பார்க்குறோம் இல்லையா? அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கதபுராணத்துலேருந்து எத்தனை பேர் நீங்கள் அதை கொண்டு போயிருப்பீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அது சபையில் தான் சொல்லணும். நான் அதை சொல்லிடுறேன் அந்த செய்தியை. அவங்க போய் என்ன கேட்டாங்க? பெருமானை யாருக்காக அவங்களுக்கு காமிச்சாரு? அது சொல்லுவாங்க. 4 பெருமக்களுக்கு சொல்லாமல் சொன்னது நினையாமல் நினைந்தெல்லாம் பண்ணுறோம். சொல்லாமல் சொன்னது நினையாமல் நினைந்தது அதெல்லாம் கரெக்டு. இவங்க என்ன போய் கேட்டாங்க அவர்கிட்ட?
நால்வர் பெருமக்கள் நல்லா தெரியும். சனக, சனார்த்த, சனந்த, சனத்குமாரர். அவங்க வந்து பிரம்மகுமாரர்கள், நிறைய ஞானத்தை உடையவர்கள், நிறைய படிச்சவங்க. அவங்களால ஒரு சந்தேகம் வந்துச்சு, முடியல. பெருமானுடைய திருவருளை அடைவதற்கு நமக்கு சித்த சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த சித்த சலனம் இல்லாமல் அடைவதற்கு குருவுடைய திருவருள் வேண்டும். அதான் அவருக்கு சொல்லாமல் சொன்னதாங்க குருவருளுக்கு. இதுல சிவபாசாரத்தில் வரும், சித்த சலனமாம் தினம். தினமும் சித்த சலனத்தில் இருக்கிறீங்க எப்பான்னு. குரு வந்தால் தான் முடியாதுன்ட்டு இங்கே தான் சொல்கிறாரு. அங்கே போய் கேட்குறாங்க அவர்கிட்ட. அதை வந்து கந்தபுராணத்தில் கந்தபுராணத்தில் கச்சபி சிவாச்சாரியார் பாடல் இல்லை, இது சமத சரணாலயம்னு சுருக்கமாக பாடியிருக்கிறார். அவருடைய பாடல் இது. இவங்கள்ட்ட 4 பேரும் பெருமாள்கிட்ட வந்து, புந்தி அலைவு ஒடுங்க, நால்வர் பெருமக்களுடைய சித்தமானது ஒருநிலைப்படும்படியாக புந்தி அலைவு ஒடுங்க. ஏகன் சிவபெருமான், யோகம் மறுவுதல். தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தில் இருந்து கொண்டு என்ன சொல்றாரு, அவங்களுக்கு காமிக்கிறாராம். காமிக்கிறாருன்னு நினைப்போம். அங்க அவர் வந்து யோகத்தை மறுவுதல் என்றால் கொடுக்கிறவங்களுக்கும் தெரியாது, வாங்குறவங்களுக்கும் தெரியாது, ஆனால் போய் சேர்ந்துடும். ஏன்னா கொடுக்கிறவர் பெருமான், வாங்குறவங்க நால்வர் பெருமக்கள். இவரிடத்திலே அது போய் தானாக சேர்ந்துடும். ஏன்னா இவருடைய பெருமானுடைய சிந்தையிலே அவர்கள் ஐக்கியமாகி விட்டார்கள். அது மாதிரி இருந்தால் தான் அது போய் முழுசா சேரும். ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுற போது அந்த குழந்தை தன்னை மறந்து தாயினுடைய அரவணைப்பிலே அந்த பாலை குடிச்சிச்சு. குழந்தையாக இருந்து குடிக்கல, தாயினுடைய அரவணைப்பிலேயே செல்லத்திலே அவன் கொடுக்குற ஒரு பாடலிலே இருந்து மயங்கி அது இருந்து அந்த அந்த இதில் இருந்து அது குழந்தை என்ன ஆகி போகுது, தன்னுடைய நிலையை மறந்து தாயினுடைய அரவணைப்பிலே வந்து போகுது. தாய்க்கும் பெருமானுக்கும் தாயாகி என்னை தாங்குகின்ற பெருமான் சொல்றது இல்லையா, இது ஒரு காரணம். ஆக அந்த நிலையிலே எப்படி தாய் அன்பு இருந்து கொண்டு இருக்கிறதோ, அதனால புந்தி அலைவு ஒடுங்க ஏகன் பெருமான், யோகம் மறுவுதல். மறுவுதல் என்ற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அதுதான் சொல்லாமல் சொல்லுதல். போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு. அவர்கள் அதுவாக நின்று தான் அதை செய்ய முடியும். மறுவுதல் விட்டு உமையவளைய மறுவுமாறு. இது எங்க வருதுன்னாக்கா காமதகன படத்துல வருது. ரொம்ப வேகமா போவார். அது 20 பாட்டு, இந்த ஒரு பாட்டுக்கு 30 பாட்டு கட்சியப்படி எழுதிய பாட்டு அது வரும். நம்ம அங்கே கதபுராணத்தில் அவ்வளோ போவோம்னா, ஆக இந்த யோகம் மறுவது என்றால் புந்தி அலை ஒடுங்க வேண்டும். அவங்களுக்கு புந்தி அலை ஒடுங்கலையா, பெருமானா நாங்கள் இவ்வளோ படிச்சிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு மனசு நிலைப்படலை, சித்தம் ஒடுங்கவில்லை. சித்தம் ஒடுங்கவில்லை என்றால் திருவிழை இல்லை என்று நூல்கள் சொல்லுகிறது. என்னதான் படிச்சு ஒன்றும் நடக்கலையப்பா, என்ன பண்ணுறது? ஒன்று வந்தியா வா சார். அவர் அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்துருந்தாரு. நம்ம பார்க்குறோம் தட்சிணாமூர்த்தி எவ்வளவு நாள் கொடுத்தா தெரியுங்களா? பல யுகங்கள் கடந்து விட்டது. தேவேந்திரனும் இந்திராணியும் வந்து இருந்து குயிலாக இருந்து கொண்டு, அவன் பூவனா ஒரு இடத்துல இருந்து கொண்டு, அந்த இந்திராணி ஒரு இடத்துல இருந்துருக்கு. எல்லாம் பல யுகங்கள் நடந்து விட்டதான் அந்த யோகம் மறுவதற்கு. அதை கலைக்கிறதுக்காக தான் வந்து காமதகன படலும் காமனை கொண்டாந்து விட்டார். அது அங்கே போகிறோம். ஏன்னா அந்த புந்தி அலை ஓடுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இங்கே அதான் இங்கே சொல்றார் பாருங்க. நினை அடைந்தேன். போன பாட்டிலே சொன்ன பொருள், எனது என்கின்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு யானாகி எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கிட்டு நானாக இருந்து என் தனியாக இருந்து உயிராக இருந்து உயிருக்கு சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் யானாகி அடைந்தேன். எதற்காக? சித்தம் நிலையாகும் வண்ணம். சஞ்சலத்திலே இருந்து இந்த உடலானது உயிரானது, உயிர் இல்லை மனமானது ஒடுங்கும் வழியாக நினை அடைந்தேன் சித்த நிவலா. இன்னும் ஏன் வருந்தேன் தெரியுமா? என்னுடைய சித்தத்துக்கு உன்னை தவிர வேற யாரும் நல்லது செய்வனும் யாரும் இல்லை. நிமலன் என்றால் மலங்களுக்கு இல்லாதவன், நிர்மலன் என்பதுதான் நிமலா. நினை அடைந்தேன் என்றால் நிமலான்னு சொல்லிட்டாரு. பெருமானே, சித்தத்திற்கு உதவுபவனே, நான் உன்னை அடைந்தேன், எல்லாவற்றையும் என்னதாக எல்லாம் விட்டு விட்டு அடைஞ்சிட்டேன். ஆனா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க. நினை அடைந்தேன் என்று துண்டு சீர் ஒன்று தனி இருக்குது பார்த்தீங்களா? அந்த தனிச்சீருக்கு நினை அடைந்தேன் என்றால் நினை அடையும்.
உனக்கு கொடுக்கப்பட்ட, உனக்கு ஒருத்தன் கொடுத்தான், அதை சொல்ல போறாருங்க. காலத்தி சொல்ல வர்றதுனால கண்ணப்பர் கொடுத்தது சொல்றாருங்க. இந்த பாட்டில் காலத்தின்னு வருது இல்லையா, அது என்ன அருமையா கொண்டாடுறாரு பாருங்க. நினை அடையும், உன்னை அடைந்ததாக இருக்கின்ற ஆச்சாரியார் வந்து, சிவாச்சாரியார் வந்து பூஜை பண்ற போது அவர் என்ன பண்றாருன்னா, கொண்டாந்து ரொம்ப பவ்யமாக செய்யப்பட்டு ஆகம முறைப்படி செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு போயிட்டார். அதுவும் அவருக்கு அடங்கிது. ஆனா ஒருத்தையத்தான் அவருக்கு என்னத்தை அடைய வச்சான் தெரியுமா? சொல்றாரு பாரு. நினை அடைந்தேன் எப்படி பிரிவு பாருங்க. நினை அடைந்தேன் என்பதை உன்னை அடையும், அடையும் தேன் என்றால் உன்னை அடையும்படியான தேன். நின்னை அடையும் தேன், உன்னை அடைந்ததாக இருக்கின்ற தேன். தேன் வரி அங்க வச்சுங்க. அடுத்த வரி பாருங்க. கண்டத்தாய், தேன் மட்டுமா இருக்குது? கண்டம் என்பது இறைச்சி துண்டு, நல்ல பக்குவப்பட்டதாக இருக்கின்ற காய்ச்சியதாக இருக்கின்ற இறைச்சி துண்டை தேனில நினைச்சு, இப்ப பாருங்க, நினை அடைந்ததாக இருக்கின்ற தேன் கண்டத்தாய் என்றால் தேன் கொண்டு பக்குவப்படுத்துதல். சார் எப்படிதான் கண்ணப்பன் செஞ்சானோ சார் அந்த ஒரு நாள்? அவனுடைய காலத்துல இந்த ஒரு நாள் 24 மணி நேரம் தான் இருந்ததா, 12 மணி நேரம் இருந்ததா? தேனை வேற எடுத்து அடையிலிருந்து பிழிக்கணும், வேட்டையாடணும், அதை கொண்டாடணும், சாமி கொண்டு வந்து வேகமாக கொடுக்கணும். சார் இதை விட ஒரு உரைப்பு இருந்தார். ஆனால் தான் வந்து அன்புக்கு கண்ணப்பனை சிறப்பாக சொல்லிட்டார். கண்ணப்பன் போது அன்பு இன்மை உலகத்தை எதுவும் சொல்ல முடியாது. எவ்வளோ யோசனை பண்ணி பாருங்க. இங்க தேன் கண்டத்தாயினால் தேன் போட்டு பக்குவப்படுத்தப்பட்ட கண்டம். கண்டத்தாய், கண்டம் என்பது இங்க வந்து இறைச்சி துண்டு கண்டம். கண்டத்தாய் உன்னை வந்து சேர்ந்தது, அதையும் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்ற பெருமானே. இந்த ஒரு வரி பாருங்க. நினை அடை தேன் கண்டத்தாய், இது எங்க நடந்ததுன்றது அருமையா சொல்ல. காலத்தியானே, திருக்காலயத்திலே வீற்றிருக்கின்ற பெருமானே. கனலாரும் கண்டத்தாய், உலகத்தையே சுட்டு பொசுக்கியதாக இருக்கின்ற, உலகத்தையே சுட்டு பொசுக்கியது எது என்றால் அந்த கால விஷம் இல்லையா, அதை என்ன பண்றத கண்டத்தில் உடையவனே. அடுத்த வரியே உடனே கனலாரும் கண்ட. சார் ஒவ்வொரு பாட்டிலையும் பெருமானை பற்றி புகழ்ச்சியாக சொல்றாரா இல்லையா பாருங்க. இதுதான் நம்ம பெருமானை சொல்லி, இதுதான் தேவாராசிரியர்கள் அழகா ஒவ்வொரு பாட்டிலையும் பெருமானை போல சொல்லிக்கினே. அதனால்தான் தோத்திரம் என்பது ரொம்ப அருமையான, திருமுறைகளை விட ஒரு தோத்திரத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது. அதை விட நம்ம குடிச்ச ஒரு கிஃப்ட். நம்மளாம் திருமுறைகளை கையில தொட்டு அது படிக்கிற ஒரு பாட்டை படிச்சா தீர்ந்து போச்சு. நிறைய முற்றுவதில் போயிருக்கார் ஐயா, அது மாதிரிலாம் எங்களால் போக முடியல. ஆகையினால கண்டத்தாய் காலத்தியானே, கனலாடும் கண்டத்தாய். கனலாடும் கண்டத்தாய் நல்லா புரிஞ்சு போச்சு. வெப்பத்து கருப்பாக இருக்கிற ஆலகால உடத்தையே கண்ணீர் உடைந்தாய். காவாலி காவாலி என்கின்ற பெருமானே, பெருமானை என்னை காப்பாயாக. கபாலி என்பதுதான் காவாலி. கபாலீஸ்வரர் என்பது காவாலி என்பது என்னை காப்பாயாக, நீ என்னை காப்பாயாக. எங்க போய் எங்க வந்து நினைக்கிறார் பாருங்க. ரொம்ப ஷார்ட்டா கொண்டாந்துட்டு உன்னை நான் அடைந்தேன் சித்தம் நின்மலது. இப்போ பாருங்க, 4 பெருமக்களே இவ்வளவு படிச்சுட்டு வந்து கட்சியில எங்க போய் சேர்ந்தாதாயா சித்தம் நிலையா? நான் இது படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், 5 டிகிரி வாங்கிட்டேன், 7 டிகிரி வாங்கிட்டேன், திருமுறை 200 வாட்டி படிச்சுட்டேன், 500 வாட்டி படிச்சுட்டேன், திருமுறை 12 திருமுறையை முற்றுவாதல் பண்ணிட்டேன், அதை பண்ண இதை பண்ண, நான் ஒன்றும் கிடையாது. பெருமானுடைய திருவருளை இருந்து அவர்கிட்ட போய் அடைந்தால்தான் சித்தம் நிலையாகும். சித்தம் நிலையவில்லை என்றால் இல்லை. சித்தம் நிலையாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுதான் பெருமாள் அடைய வேண்டும். எங்க போய் சேர வேண்டிய சேருன்னு கருமையா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளவு பாட்டுமே நமக்கு தேவையில்லை சார். இதுல இருந்து யாராவது ஒண்ணு நம்ம மனசுல தச்சுன்னா போதும். இது ஒண்ணு பிடிச்சுனா கடவுளை. இதுதான் வந்து திருமுறைகள் திருப்பி 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 பேரு. ஏன் தேவாராசிரியர் பாட்டு போனாங்க? அவங்க கொடுத்ததுலேயே 1%. அந்த 1% கிட்டத்தட்ட 19,000 பாட்டு. நம்ம கிட்டத்தட்ட 3 திருமுறைகளையே வச்சு பார்த்தாலும் எவ்வளோ இருக்குது. இன்னும் அவங்க கிடைக்காதது நமக்கு 99% இருக்குது. அந்த 99% சேர்த்தாக எவ்வளோ தேவாரம் கொடுத்துருப்பாங்க. என்ன சார் சொன்னதே சொல்லிங்கிறாங்க, திருப்பி திருப்பி அதே எத்தனை வேலை சொல்லிங்கிறீங்க. திருவாசகம் மூட்டதில் போய் திருப்பமே எத்தனை வேலையாக சொல்லி கிடப்பீங்கன்னாக்கா
எத்தனை வாட்டி சொன்னாலும் நாங்கள் எங்களுக்கு முடிகிற வரைக்கும் சொல்லுவோம்யா. பெருமான் திருவுருள் போதுண்டா நீ சொன்னது என் காது கேட்டதுன்னாக்கா அது வரைக்கும் நாங்கள் சொல்லினே தான் இருப்போம். இந்த பிறவியினாலும் அடுத்த பிறவியில் இன்னும் நல்லா பொருள் சொல்லுவார் ஒன்று அங்கே தான் நம்ம இடிக்குது. எல்லாம் சொல்லிட்டு வந்த பிறகு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். நீங்க சொன்ன உடனே தான் பொருள் சொல்லுவார்னாக்கா அப்ப நாங்கள்லாம் சொல்லிங்கத்துனாயா நாங்கள்லாம் செல்வர். பொருள் சொல்ல முடியலன்னா போய் வர்றவங்க தான். அதனால பொருள் உணர்ந்த வேண்டுமென்னா யார் உணர்த்தணும்? அதுக்கு பின்னாலேயே முதல் ஏற்றவுடனே பொருள் சொல்லுவார்னு சொல்லிட்டு கடைசியில பொருளை உணர்வதற்காக பெருமான் திருவுருள் கூட்ட வேண்டும் என்பதை மாணிக்க வாசகர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டே வர. சிவபுரத்தின் உள்ளார் திருவடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து செல்வார்னு சொல்றார். பார்த்தீங்களா? பல்லோரும் ஏத்த பணிந்து செல்வார். எப்படி சார் இது நடக்கும்? பெருமான் திருவுருள் கூட்டி போற போது செல்வாரான்னா அதுக்கு உதாரணமா சுந்தரரை எடுத்துக்கோ. சுந்தரர் எடுத்துக்கலாம் இல்லையா? உலகமே பாராட்டுகின்ற வகையிலெல்லாம் பணிந்து சென்றார் அவரு. இந்திரன் மால்விரமன் இமையோர் முதல் தேவரெல்லாம். அந்த பாட்டு பண்ணோட பானா ரொம்ப நல்லா தான் இருக்கும். எல்லாம் இது யாருன்னு கேட்குற போது சார் எவ்வளோ பேருக்கு ஞானங்கள் சேர்த்துருக்காரு சார் பெருமான் திருவடியில. எதுக்கு நம்ம சுந்தரர் மூலமா ஒரு திருவடியாளர் பண்ணாரு? பெருமான் திருவருளால தான் சுந்தரரை கொடுத்து உலகத்துக்கு பழைய செய்தியை கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் நம்ம 2 பேரை பார்த்தாரு. திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி சேர்க்கிறார். அருமா சொல்றார். திருத்தொண்ட தொகை மூலமாக வரலாறு செய்யணும்னு இங்க பாருங்க. உலகத்திலேயே சுந்தரரை அவர் சேர்த்துக்கிற போது என்ன சொன்னாராம்? உங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரியே உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் பாராட்டி சீராட்டி அவருக்கு காலகாலமா துதி செய்யும்படியாக அந்த இடத்துல ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம அது முழுமையா அந்த பதியத்தை அதே படிச்சுட்டு போற போது நம்தமர் ஊரன் என்றான். அந்த ஒரு வார்த்தை எங்கேயாவது கிடைக்குமா பாருங்க. எந்த அருளாளர் சேவைகள இல்லை. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்கறாங்களாம். யாரு இது இவ்வளோ அளவு வந்துட்டு இருக்கிறாங்களேன்ற போது சிவபெருமான் சொல்றாராம், இவரா நம் தமர். சிவபெருமானுடைய திருவார்த்தையினாலே தமர் என்றால் தம்முடையவர். நம்மாளு இல்லையா? நம்மாளுன்னு சொல்றோமே. நம் தமர் ஊரன். நம் தமர் இவரு. ஆனா இவர் எங்கிருந்து வந்தா தெரியுமா? இப்போ ஊரன் திருவாரூரை சேர்ந்தவன், முடித்தார்மலை உத்தவன். இந்த ஒரு பாடல் தான் என்ன சொல்றது? உலகவர் உய்யும் வண்ணமாக உலகமே பாராட்டும்படியாக என்னை அடைவதற்கு உண்டான நிலையை பெருமான் கொடுப்பார் என்கின்ற ஒரு பெரிய செய்தி அங்க சொல்ல வந்தேன் நான். ஆகையினால நினை கண்டத்தாய் காலத்தியானே கனலாரும் கண்டத்தாய் காவாலி கா என்ற காக்குகளே தன்மையுடனே இந்த காவாலி கா என்கின்றது நினை அடைந்தேன் என்கிற போது அடையும் என்பது நினை அடையும் எண்ணெய், உன்னை அடையும்படியாக இருக்கின்ற எண்ணெய். அந்த இடத்துல ஊ என்பது கெட்டது. ஊ கெட்டதுனால நினை அடைந்தேன் கண்டத்தாய் என்னை காப்பாயாக என்கிற நிலையை. அடுத்தபடியாக இது நல்லா பொருள் புடிச்சிட்டு நினைக்கிறேன். நெருப்பு பொருந்திய கண்ணை உடையவர் இந்த காலத்துக்கு உண்டான அந்த வரலாறு சொல்லிட்டாரு. அடுத்து காவார் பொழில் கையிலை ஆதி கருவே எம் காவாய் பொலிந்த கடுவெளியே காவாய ஏருடையாய் என்னை இடை மருதிலே என்றும் ஏருடையாய் நீயே கரி. ஒரு சொல்லுக்கும் வேற பொருள் வருது பாருங்க. கார் பொழில், இப்ப பாருங்க, காவார் பொழில் கையிலை ஆதி. கைலாயத்துக்கு அடைமொழி கொடுக்குறார். கைலாயத்திலே வீட்டிருக்கின்ற ஆதியானவனே, எல்லாவற்றிற்கும் முன்னவனே, மூத்தவனே, முன்னானவனே, தோற்றம் ஈறு இல்லாதவனே, பெருமானே நீ எங்க இருக்கு தெரியுமா? கையில இருக்கிற. கையிலை ஆதி
பொழில் கையிலை ஆதி. அடுத்தது பொழில் என்றால் இளமரச் சோலைகளுக்கு பொழில்னு பேர். இளமரச் சோலைகளுக்கு பொழில். காவார் என்றால் இளமரக்கா, இளமையான மலர்கள் பூத்து காய்க்கின்ற தன்மையுடைய மரங்கள். இளமரம் என்றால் ஒண்ணுக்கு ஒதுவார இளமரங்களும் இருக்குது இல்லையா? இந்த மரங்களுக்கு சொல்ல வரும்போது சொல்லுவார், வரியார்கிட்ட இருக்கிற பணம் எதுக்கும் உதவாது, எட்டி மரம் மாதிரி ஊரிலே இருக்கின்ற நல்ல பறவைகளுக்கெல்லாம் உதவுகின்றதாக இருக்கிற பழுமரம், அது மாதிரி இருக்கிற மரங்களும் உண்டு. எட்டி மரம் போல இருக்குது, அது மாதிரி இல்லாத நல்ல மரமாக இருக்கணும். அது மாதிரி இல்லாத கா ஆர்வம்னா இள கா என்பது கானகம்னு பேரு. இங்க வந்து இளமரக்கா, இள மரங்களை உடையதாக இருக்கின்ற, இளையதாக இருக்கிற மரங்களை உடையதாக இருக்கின்ற இளமர சோலை. பொழில் என்பது சோலை. இளமையான பயன் தரக்கூடிய மலர்களையும் கனிகளையும் தரக்கூடியதாக இருக்கின்ற சோலைகளை உடையதாக இருக்கின்ற கையிலை. நாங்கள் இங்கே பூலோகத்தில் இருக்கிற கையிலை போய் பார்த்தோம், எங்களுக்கு ஒன்றும் அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. முக்கால்வாசி நேரம் பனி முடிந்து அங்கே இளம் இலைங்கிறது. சார் கிட்டத்தட்ட சைனாவில் நுழைஞ்சிட்டு உடனே கையிலைக்கு போகிறதுக்கு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு முன்னிலேருந்தே உயரமான மரம் ஒன்றும் பார்க்கல சார். புற்று செடிகளும், அதுக்கு புற்று செடி அவ்வளோதான், ஒரு 3 அடி 4 அடி இருக்கிற செடிகள் தான். இன்னும் உள்ள கிட்ட போக 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 எல்லாம் இந்த சின்ன சின்னதாக தரையிலேயே வளர்கின்ற புல் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமே கொஞ்சம் குத்திட்டு எடுத்தாக்கா ஒரு மொத்தமாக ஒன்று வரும். அருகும் புல்லுலாம் மொத்தமாக இருந்தால் மொத்தமாக வரும் பார்த்தீங்களா, வரும். அது மாதிரி இருக்கிற செடிகள் தான். அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அங்கங்கே புல் இருக்குது. தண்ணி இருக்கிற இடத்துல புல் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள ஆடுகள் மேய்ஞ்சிங்குது, நல்ல உருவமொழி இருக்கிற ஆடுகள் மேய்ஞ்சிங்குது. இதான் சார் நாங்கள் கையிலையில் போகும்போது 400 கிலோமீட்டருக்குள்ளே போய் பார்த்தோம். மானசரோவர் போகிறவங்க அப்படி தான். மானசரோவர் தாண்ட உடனே இன்னும் வேடிக்கை. அங்கே எங்கேருந்து காவார் பொழிச்சோலை என்றால், இது இங்கே பூலோக கைலாயம் இல்லை, சிவபெருமான் வீட்டு இருக்கின்ற கையிலை இருக்கிறது அல்லவா, சுந்தரர் போன கையிலை. அந்த கையிலைக்கு இந்த உடம்பாத போக முடியாது. இந்த உடம்பாத போய் பார்த்து வர கையிலை இது வேற. அது கூட நாங்கள் 25 கிலோமீட்டர் தள்ளி தான் பார்த்தோம். நாங்கள் பார்த்துக்கிற 52 கிலோமீட்டர் பரிக்கிரமாவிலேயே அங்கே சொல்கிறாங்க, புத்தகங்களில் நாங்கள் போகும்போதே எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போனோம். 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் நாங்கள் சுற்றி வந்தோம். 25 கிலோமீட்டர் தொலைவில் கைலை மலைக்கு சுற்றி வரதுக்கு எவ்வளவு? 52 கிலோமீட்டர், 3 நாள் பரிக்கிரமா. அதில் கொஞ்சம் குதிரை, கொஞ்சம் நடந்து. இன்னும் அது மாதிரி 5 முறை சென்று பக்குவப்பட்டவர்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சாங்கன்னா, ஒரு முறை கைலாய யாத்திரை போயிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 22,000 அடியிலே இருக்கின்ற டோல்னா பாஸ் என்கின்ற சிகரத்தை இவர் வெற்றிகரமாக கடந்து மீண்டார் என்பதற்கு எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 5 முறை போய் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து போனாக்கா, இந்த 25லேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி 15 கிலோமீட்டரில் இருக்கிற உள் பரிக்கிரமான்னு பேர். அது மாதிரி சில பேர் போயிருக்காங்க, சில ஞானிகள் போயிருக்காங்க. அவங்க நூல் அது உள் பரிக்கிரமா. எதுக்கு போனால் இந்த காலாம் பார்க்கலை. ஆனால் இந்த கா என்பது நம்முடைய பெரிய புராணங்களிலேயும் நூல்களிலேயும் கையினுடைய மாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான செய்திகளிலே இருக்கின்ற அந்த கா, அந்த சோலைகள் அங்கையினால் அங்கே தான் இருக்குது. காவால் பொழில் கையிலை ஆதி, முதன்மையானவனே. கருவே, கரு என்பது மூலப்பொருள்னு பேர். அனைத்திற்கும் மூலமாக இருப்பவனே. கரு என்றால் மூலம், மூலப்பொருளாக இருக்கின்ற பெருமானே. காவாய் பொலிந்த கடுவெளியே. காவாய் பொலிந்த கடுவெளியே என்றால் இங்க இந்த 2வது இருக்கிற கா, மேல இருந்து இளமரக்கா சொன்னாரு, கைலாயத்தில் இருக்கிற மரங்களை பற்றி சொன்னார். இந்த கீழே இருக்கிறது கா என்பது மரங்களிலேயே சிறந்த மரம் எதுனாக்கா நினைச்சதை கொடுக்கக்கூடிய மரம். மாமரத்துங்களை போய் கீழே நின்னா கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும். அத்தி மரத்தை போய் நின்னாக்கா அத்தி கிடைக்கும். பனை மரத்தில் போய் நின்னாக்கா பனம்பழம் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு மேலே ஏறி எடுக்கணும். அதுவாக கிடச்சிதுனாக்கா நம்ம தலையில் போய் விழுந்துடும், ஒரு நிழல் கூட கிடைக்காது. இந்த பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ஒரு விஜயா எங்கள் அப்பா சொல்லுவார் பழமொழி. பனையை வச்சவன் பார்த்து செத்தான், தென்னையை வச்சவன் தின்னு செத்தான்னு. பெருமக்களே, இது கரெக்டான வார்த்தை எப்படி வரும்னா, பனை மரம் தென்னை மரம் வச்சுனாக்கா ஒரு 5-6 வருஷம் இல்லை 7 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சு.
தென்னை மரத்தை ஒருத்தர் வச்சாருனாக்கா, நான் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் 2 தென்னை மரத்தை எங்கள் அப்பா வச்சார். அவரு சாப்பிடல. அவர் இருக்கிற போது 2 காய் அத்தாந்து காமிச்சேன்ப்பா, நம்ம மரத்தில் காய்ச்சிதாடான்னு. நான் அவ்வளோ தண்ணி ஊற்றுறது பரவாயில்ல, உனக்காவது பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு போனார். அது 2 காய் தான் அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் 16 அடியில் போய் தென்னை மரத்தை வச்சாருன்னா அவன் பக்கத்து வீட்டில் போய் தான் விழுது. ஆகையினால அது தொல்லையாக இருக்குதுன்னு எடுத்துட்டேன். ஓரளவுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தோம். ஆக தென்னை மரம் அதனுடைய பயனை அனுபவித்து அவருடைய காலத்தில் பனைமரம் தெரியுங்களா, 30 வருஷம் அவன் பனைமரம் பயன் கொடுத்தது. இது வரலாறு. ஆனால் தான் பனையை வச்சு பார்த்து இது எப்போ கொடுக்க போகுது பனைமரம் குயிக்காக வராது. அதனால பணம் இது பழமொழி இது. ஆனால் இங்கே இருக்கிற காய் என்பது அந்தந்த மரத்துக்கு அந்த பலன் கொடுக்கும். எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய மரம் ஒன்று இருக்குது, கற்பக மரம். அதுதான் சொல்ற இந்த 2வது வரியில் இருக்கிற காய் என்பது கற்பகம். காவாய் பொலிந்திருக்கிறான். கற்பகத்தை போல அடியார் பெருமக்களுக்கு எவரொருவர் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்ததெல்லாம் கொடுக்கின்ற கடுவெளி என்றால் தூய்மையான. கடு என்றால் தூய்மையான. இந்த கடு என்பதற்கு இன்னொன்று பார்த்தீங்களா, கடு என்றால் கருமையானன்னு ஒரு பொருள் இருக்குது, இருளடந்தன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வெளின்னு பக்கத்தில் வந்துட்டதுனால பெருமானை குறிக்கிற சொல் வரதுனால இந்த கடு என்பதற்கு தூய்மையான வெளியே. தூய்மையான வெளி என்பது பெருமான் சிதாகாசம். இந்த வெளி என்பதற்கு சிதாகாசம், பெருமானுடைய தூய்மையான வெளியை இணைக்கின்றவனே. சாமி என்னன்னா சொல்றாரு பாருங்க, உலகத்திற்கு கற்பகம் தரு போன்ற இருப்பவன் தூய்மையான சிதாகாசமாக இருப்பவன். சிதாகாசம் என்ன பண்ணணும்னாக்கா எல்லா ஆகாசத்தையும் உள்ள அடக்கி இருக்கும். அந்த ஆகாசம் யாருக்கு தெரியும்னா சித்தத்துக்குள்ளதான் தெரியுற ஆகாசம், சாதாரணமாக தெரியாது. பெருமானுடைய திருவருள் எங்க தெரியும், சித்தத்துக்குள்ளதான் எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடியவர். அடுத்தது ஏருடையாய், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏருடையாய், ஏரினை உடையவனே. என்னை இடைமருதிலே என்றும் ஏருடையாய் நீயே கரி. இப்போ முதல்ல ஏருடையாய் என்பது பெருமான் ஏறிக்கொண்டிருக்கின்ற இடமும், இடபத்தை உடையவனே. என்னை இடைமருதிலே, நீ இந்த இடைமருதிலே தனியா எடுத்துங்க, இடைமருதிலே வீற்றிருக்கின்ற பெருமானே என்னை என்றும் ஏருடையாய். இப்படி வச்சுங்க, இடைமருதி தனியாக கொண்டாண்டுட்டு என்னை என்றும் ஏருடையாய். மேலுற ஏருடையாய் என்பது ஏற்றினை வாகனமாக உடைய பெருமானே என்னை என்னை என்றும் ஏருடையாய் என்றால் என்னை என்ன பண்ணணும் நீ? ஏறு என்பது தனிச்சிறப்பு, ஏற்றம், பெருமை. இந்த ஏற்றம் என்கிற பொருளிலே தனிச்சிறப்பு உடையவனாக ஆக்குவாயாக. அதற்கு நீதான் எனக்கு சான்றாக இருப்பவன். என்னை செய்யப்படுவதற்கு நீதான் சான்று. ஏன்னா சிதாகாசம் சொல்லிட்டாரு, அடுத்தது கற்பக மரம்னு சொல்லிட்டாரு, நீ இருக்கிற இடம் சோலைகள் உடையதுன்னு சொல்லிட்டாரு, கையில் இருப்புனேன்னு சொல்லிட்டாரு. நீ தான் எனக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டும், நீ சான்றாக இருப்பவனே என்பது. ஆக மூலப்பொருளான முதல்வனை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, உன்னை உடையவனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ இடைமருதிலேயும் இருக்கின்ற பெருமானே, திருவிடை மருதிலே உரைபவனே, எல்லாவற்றுக்கும் சான்றாக இருப்பவன் நீதான். ஆகையினால உன்னை விட்டா எனக்கு யாரும் கதி இல்லை, நீ தான் செய்யணுன்றாரு. அடித்தது அருமையான பாட்டு. கரியானும் நான் முகனுமாய் நின்ற கண்ணே. கண்ணேன்னு இருக்குதா, கண்ணே இருக்குதா சார்? கண்ணை, அது ரைட்டு, கண்ணை ரைட். கண்ணை தான் போட்டு விழி கொடுத்துட்டு இருக்குதுங்க, ஆச்சரியக்குறி போட்டு. கொஞ்சம் இருங்க, பொருளை பற்றி இப்போ வரவேணா. கண்ணை என்று என்னுடைய பாட்டில் இருக்குது. இப்போ அதில் கண்ணன்னு இருக்குதுன்றீங்களா? சரி பார்க்கலாம், பொருள் சொல்கிற போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எது சரின்ட்டு. கரியானும் நான் முகனுமாய் நின்ற கண்ண கரியாரும் கூற்றங்கனியே கரியாரும் காடுடையாய் காலங்களானாய் கனலாடும் காடுடையாய் காலமானாய். என்ன பொருள் பாருங்க, பயங்கரமா போறாரு இவரு. கரியானும்
நல்லா தெரியும். கரியான் என்பது நான்முகன். இந்த கரியான் என்பது திருமால். நான்முகனும் பிரம்மதேவன். ஆய் ரெண்டு பேரும் சொல்லிட்ட பிறகு உருத்திரனா சேர்த்துக்கணும். இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுவதற்காக ரெண்டு பேரை சொல்ற உடனே கூட இருக்கிற ஒருத்தரையும் சேர்த்து மும்மூர்த்திகளாக இருந்து இந்த உலகத்தை நின்று கண்ணே என்றால், இந்த கண்ணான்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண் என்பது கண் மட்டும் எடுத்துங்க, பார்வை என்பது. கண் என்பது பார்வை என்ற பொருளிலே வந்து கண்ண என்றால் கண்ணை உடையவனே, கண்ணன் வரக்கூடாது. அப்போ கண்ண என்றால் கண்ணை உடையவன். பெருமானுக்கு இருக்கிற கண்ணுன்னா கண்ணு, நமக்கு இருக்கிற கண்ணு ஊனக்கண்ணு, அவருக்கு இருக்கிற கண்ணு ஞானக்கண்ணு. ஞானம் என்று சொல்லுவது அருள் நோக்கு. ஆக பெருமானே, நீ அருள் நோக்கம் உடையவன். உன்னுடைய அருள் நோக்கத்தினால இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுவதற்காக பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் என்கின்ற மூவரை கொண்டு இந்த உலகத்தை உன்னுடைய திருவருள் நோக்கினால் நிர்வகித்து கொண்டு வருகிறாய். கரியாரும் கூற்றங்கனியே, இரண்டாவது வரைக்கும் பாருங்க. கரியாரும் கூற்றங்கனியே என்றால், கரியாரும் என்றால் உன்னை நினைந்தவர்களுக்கு, உன்னை யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கூற்றங்கனியே. இங்க கரியா, இது பொருள் சொல்றேங்க. கரியாரும் கூற்றம், ரொம்ப கடுமையான வார்த்தை தான். அருள் நோக்கினால் அரி அயன் முதலானவன் சொல்ற போது தான் நான் கூட சேர்ந்து அரி அயனோட சேர்ந்து உருத்திரனை சேர்த்துக்கணும். அருள் நோக்கினால அரியவன் முதலாளுடைய தொழிலை நடத்துகின்றவன், அருள் நோக்கத்தினால் நடத்தும். இந்த அவங்க செய்கிற தொழிலை யார் செய்வது? பெருமான் தான் திருவருள் நோக்கினால் செய்கிறார். அருள் நோக்குன்ற போதே உயிர்களின் மீது இருக்கின்ற நல்ல காரியத்தினால நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தினால் செய்கிறவரே. அடுத்தது கரி ஆறும் என்று இரண்டாவது பார்த்தீங்களா, அந்த கரி என்பது யானை. ஐராவதம் என்கின்ற யானை கரி ஆறுன்றதுக்கு என்ன வந்துடுதுப்பா? ஐராவதம் என்கின்ற யானை வழிபட்டது இடம் எங்க? திருவெண்காடு. அதனால காடுன்றார். கரியாரும் ஆணை வழிபட்டதாக இருக்கின்ற திருவெண்காடு என்கின்ற தலத்திலே இருக்கின்ற பெருமானே. அப்ப கரியாரும் காடுடையாய், திருவெண்காட்டிலே இருக்கின்ற பெருமானே இரண்டாவது வரியில. அடுத்தது காலங்களானாய் பார்த்தீங்களா, முக்காலங்களாக இருக்கின்ற பெருமான். அதுக்கு அடுத்தது கரியாடும் காடு என்பது முதுகாட்டிலே ஆடுகின்றது. இந்த ஆலங்காடு ஒண்ணு, அடுத்தது ஐராவதம் ஆலங்காடு இல்லை, திருவெண்காடு. திருவெண்காடு தான் அந்த ஆலங்காடு என்று சொல்கிற போது, இந்த கரியாரும் காடுன்னு சொல்கிற போது திருவாலங்காடு வந்துட்டு போறாங்கன்றதுனால நான் அருமையா என்ன பண்ணிட்டாரு, கரியாரும் காடு என்று சொல்றார். கரி என்பது யானை. ஆறுதல் என்றால் அதனுடைய பாவத்திலிருந்து நீங்கப்படுவது. பெருமானை வழிபட்டுத்தானே அதனுடைய பாவங்களிலே இருந்து, அது செய்த தவத்திலே, அது துன்பங்களிலே இருந்து விடுபட்டது. அது வழிபட்டு பலன் பெறதாக இருக்கின்ற திருவெண்காட்டிலே இருக்கின்ற பெருமானே, திருத்தலத்திலே விளங்குபவனே, முக்காலங்களாய் இருப்பவனே, முதுகாட்டில் ஆடுதல் உடையவனே. எங்க ஆடுவார் பெருமான்? கடைசியில் முதுகாட்டில் ஆடுபவனே, கண்டத்தினின்றும் நீங்காத நஞ்சினை உடையவனே. கடைசியில வரியில பாத்தீங்களா, கண்டம் என்ன சொல்றாரு? அந்த ஒரு கண்டம் அந்த வரியில காடுடையாய், காரமானாய், கனலாடும் காடுடையார் என்றால் வெப்பத்தை உடையதாக இருக்கின்ற கண்டத்தை உடைய பெருமானே, காடுடையாய், நீ எனக்கு என்ன செய்யணும்? உனக்கு ஞான உபதேசத்தினை வெளிப்படுத்துன்னு கேட்குற. பெருமானே, எனக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த துன்பிலிருந்து ஞான உபதேசத்தினை வெளிப்படுத்துவாயாக. கரியாரும் கண்டத்தி என்பது இந்த இடத்துல துன்பங்களை தருகின்ற விஷத்தை உடைகிறார் கண்டத்தை உடையவனே செய்து. இந்த கரியாரும் கூற்றம் கனியேன்னு இருக்கு இல்லையா, ரெண்டாவது வழியில, ரெண்டாவதுல கரியாரும் கூற்றம் கனியே என்பதுக்கு கூற்று என்பது கூற்றம் என நின்றது. கரி ஆறும் கூற்று, கரி ஆறும் கூற்று என்பது கூற்றம் என்று வந்தது. இந்த கூற்றம் என்பது
என்ன பொருள் பாருங்க. இந்த கூற்றம் என்பது கூற்றுன்னு தான் கொள்ளணும். குறித்தேன் கூற்றம் என்று ஒரு சொல் இருக்கு. குறித்தேன் கூற்றம் என்பதற்கு, கூற்றம் என்றால் கூற்று, கூற்று என்றால் சொல்லுன்னு அர்த்தம். சொல்லுக்கு கூற்றுன்னு பேரு. நான் இதுனா பெரிய கூத்தா இருக்குது நம்ம சொல்றோம், அந்த கூத்து இல்லை. நான் சொல்லுற கூற்று, கூற்று என்பது சொல்லுன்னு பேரு. தொல்காப்பியத்திலே சொல் கிளவியாக்கத்திலே வருகின்ற குறித்தேன் கூற்றம் என்பது கூற்று என்ற சொல்லிலே வருகிறது. என்னன்னாக்க அந்த கூற்று என்பது உண்மை நிறைந்த வாக்குக்கு கூற்றுன்னு பேரு. ஒரு சொல் சொல்லாய், ஞான வாக்கு பெருமான் சொல்றது இல்லையா, வாக்கு ஞானிகள் சொல்லுகிற வாக்கு இருக்குது இல்லையா, அதான் சொல்லு வாக்கு. உண்மை மொழியே சான்றாக கொள்ளப்படுதலின் அதனை கரி ஆறும் கூற்றம் என்றார். கரி ஆறும் கூற்றம் என்றால் உண்மையே கூறுவதற்காக சாட்சியாக இருக்கின்ற சொல். உண்மைக்கு சாட்சியாக இருக்கிற சொல் எது என்றால் உண்மையான சொல், நல்ல சொல், உண்மை மொழி. அப்படி பொருள் கொண்டது கரியாரும் கூற்று என்றால் உண்மையான மொழி. உண்மையான மொழி பெருமான் கொடுக்குற மொழி என்னது? ஞான உபதேசம். அதனால கனி என்பது வெளிப்படுத்துன்னு அர்த்தம். எனக்கு வெளிப்படுத்துவாயாக, எனக்கு நீ உன்னுடைய ஞான உபதேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்து என்பது வேற, வெளிப்படுத்துவாய்னா என்ன அர்த்தம்? எனக்கு வழங்குவாயாக. பெருமான்கிட்ட போய் வெளிப்படுத்தலாம் சொல்லக்கூடாது. அது வெளிப்படுத்துன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, வெளிப்படுத்தல் என்றால் வழங்குவாயாக என்று சொல்லணும். அந்த அடுத்தது 83 சிவா நிற்கலாமா? சிவா. சரி, இப்போ நீங்கள் கொடுத்துக்கிற அந்த ஜெராக்ஸில் இன்னும் எத்தனை பாட்டு வரைக்கும் வருது? 85 வரைக்கும் வருதுங்களா? சரி, 85னா அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் வரும்போது நான் போட்டு எட்டாந்துறேன். போட்டு அது ஒரு 12 பாட்டு வரும், சேர்த்து போட்டு 83 முடிச்சிடலாம் சார். 2 வாரம் 2 சிட்டிங்கில் இதை முடிச்சிடலாம். வாய்ப்பு கிடச்சினாக்கா நான் அடுத்தவனுடைய முன்னுரையை சொல்லிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுவரையிலே இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி, ஞானமையா அவருடைய திருவடியை வணங்கி, மேலும் மேலும் அவர்கள் பணி சிறக்க வேண்டும். அதற்கு எல்லாருடைய அருளும், அரசாங்கத்தினுடைய உத்தரவு நமக்கு அடுத்த ஒரு வாரத்தில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் தடை வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். ஒத்துழைப்பு நம்மெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வேண்டி, எல்லாத்துக்கும் பெருமானுடைய திருவருள் இருக்கணும். அவர் தான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறார். இது ரொம்ப கடினமான ஒரு பாடல்கள் தான் இது. இது சாதாரணமாக இப்போது மற்ற பொருள் சொல்லி கூட அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை படிக்கிற மாதிரி இது. பரிமேலழகருடைய பழைய உரை, பரிமேலழக உரைன்னு இப்போ புதுசாக எதுவோ போட்டுக்கிறாங்க. அதை விட பழைய உரைன்றாங்க. பரிமேலழக உரை வந்து 4 வால்யூம் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு 4 வால்யூம் இருக்குது. A4 சைஸ் புத்தகம், பழைய லைப்ரரிகளே இருக்கும். அது மாதிரியான ஒரு செய்தி. அது எல்லாம் தெளிவாக சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விருது கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருவடியும் வணங்கி, திருவள்ளுவர் புரிந்த இறைவனுடைய திருவடியும் வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா